திருவாடிப்பூரத்துச் சகத்துதித்தாள் திருப்பாவை 30 செப்பினாள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையான ஆண்டாள். அவள் அருளிச் செய்த சங்கத்தமிழ் மாலை 30 திருப்பாவை. 30 பாசுரங்களும் பாதகங்கள் தீர்க்கும், பரம நடிகாட்டும், வேதமனைத்துக்கும் வித்தாக இருக்கும். திருப்பாவையில் இன்றைய நாள் பாசுரம் 20வது பாசுரம். 18, 19, 20 ஆகிய 3 பாசுரங்களிலுமே நப்பின்ன பிராட்டியை பிரார்த்தித்து திருவடி தொழுது அவள் மூலமாக பெருமானிடத்தில் அனுபவத்தை வேண்டுகிறாள். அதில் இன்னைய 20வது பாசுரம் நப்பின்ன இடத்திலேயே கண்ணனை தேவரீரே அடியோங்களுக்கு அருள வேண்டும், உமக்கு கண்ணன் வசப்பட்டவன், தேவரீர் சொல்லும்படி செய்யக்கூடியவன், அந்த கண்ணனை எங்களுக்கு நீரே அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிற பாசுரம். கீழே சொன்னபடி 16வது பாசுரத்திலிருந்து 20வது பாசுரம் வரை விண்ணோர்களை எழுப்புகிறாள். முதலில் வேதம் வல்லார்களை எழுப்பினா போலே 10 பாகவத பெண்களை 6ஆம் பாட்டிலிருந்து 15ஆம் பாசுரம் வரை எழுப்பினாள். அது புள்ளும் சிலம்பினகான் தொடங்கி எல்லே இளங்கிளியே வரை. அடுத்தது விண்ணோர்களை ஆசிரியிக்க வேணும். முதல் படி வேதம் வல்லார்கள், அடுத்தபடி விண்ணோர்கள், இன்னும் மேலே பிராட்டிமார்கள், கடைசியாக பகவான். இந்த முறையோடு பற்றணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டாளும் திருப்பாவையில் இவர்கள் அனைவரையும் எழுப்புகிறாள். அதில் 16வது பாசுரத்தில் துவாரபாலகன், க்ஷேத்திரபாலகன், கோயில் காப்பான், வாசல் காப்பான் அவர்களை எழுப்பிக் கொண்டு 17வது பாசுரத்தில் முதல் கட்டில் சயனித்திருந்த நந்தகோபாலன், அடுத்த கட்டில் நடுவே சயனித்திருந்த யசோதை, 3ஆம் கட்டில் இருந்த கண்ணன், அவன் அருகே இருந்த பலராமனை முன்னிட்டு கொண்டு கண்ணன் என்ன அவர்களை எழுப்பினாள். அடுத்து 18வது பாசுரத்தில் நப்பின்னையை தனியே எழுப்பினாள். அதுதான் புருஷகாரமாக பற்றினாள்னு பார்த்தோம். ஆத்மாவை ஆக்குகிறாள். பகவானிடத்திலிருந்து விலகி போகாமல் அவனை நோக்கி வருபவனாகச் செய்விக்கிறாள். ஆத்மாக்களுடைய பாபங்களை தொலைத்து பெருமானிடத்தில் அவனுக்கு ஒரு ஈடுபாட்டை விளைவித்து பகவானிடத்திலேயும் இவனை பற்றி எடுத்து கூறி சேர்ப்பிக்கிறாள். அது புருஷகாரத்துவம்னு பார்த்தோம். அதே போல பகவானும் இவனுடைய குற்றங்களை பார்த்து கொடுக்க மாட்டேன் இருக்கிறார். க்ஷிபாமின்னு இருக்கும் பெருமானை ததாமி என்று மாற்றி விடுகிறாள். அவனும் புருஷனாக நடந்துக்கணும். பெருமான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார், அவனை கொடுக்கும் புருஷனாக ஆக்குகிறாள். அதனால புருஷம் கரோதீதி புருஷகாரகா என்ன அவனிடத்திலையும் பார்த்தோம். இதெல்லாம் 18வது பாசுரத்தில். 19வது பாசுரத்தில் பிராட்டியை முன்னிட்டோம். அவள் செய்ய வேண்டியது அவள் செய்துவிட்டாள். அதாவது அவள் புருஷகாரம் பண்ணிவிட்டாள். எங்களை அனுகிரகித்தால் உன்னிடத்திலும் பேசிவிட்டாள். இனிமே கண்ணனே நீ செய்ய வேண்டிய பங்கை ஆற்று. கண்ணனுக்குரிய பங்கெது? உபாயத்துவம். பெருமான் உபாயமாக இருந்து மோட்சத்தை கொடுக்க வேண்டும், கைங்கரியத்தை அருள வேண்டும். அப்போ பிராட்டியை புருஷகாரமாக பற்றி பெருமானை உபாயமாக பற்றினது தான் 19வது பாசுரம். நேரே பெருமானிடத்தில் போனால் நம்மிடம் பயம் இருக்கும். ஆனால் பிராட்டியை முதல்ல பற்றிட்டோம்னால் அந்த பயம் நீங்குகிறது. அவள் புருஷகாரம் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டால் அப்புறம் பயப்படாமல் பெருமானை உபாயமாக பற்றலாம். 19வது பாசுரத்தில் பற்றி தேவரீரே கண்ணனை தடுத்துருந்ததுனால் கண்ணன் எழுந்து போக பார்த்தால் நப்பின்னை தடுத்தாள். நப்பின்னை எழுந்து வர பார்த்தாள், கண்ணன் தடுத்தான். ஒத்தருக்கொத்தர் போட்டியிட்டு கொண்டு ஓடி வந்து ரட்சிக்க வேண்டாமோ?
அதை விட்டு விட்டு ஒருத்தருக்கொருத்தர் காப்பாற்றாமல் தடுத்து கொள்கிறீர்களே என்று ஆண்டாள் அவர்களை பிரார்த்தித்து கடைசியாய் இது தத்துவமன்று தகவும் தத்துவமன்றுன்னு சொன்னது உன் ஸ்வரூபத்துக்கு சேராது, அதாவது புருஷகாரத்துவம் அதற்கு சேராது. தகவன்றுன்னு சொன்னது உன் ஸ்வபாவத்துக்கு சேராது, ஸ்வபாவம் கிருபை, இது கிருபைக்கும் சேராது புருஷகாரத்துவத்துக்கும் சேராது. ஏன் இப்படி செய்கிறாய்னு 19வது பாசுரத்தில் கேட்டாள். அதுக்கப்புறம் இன்றைய பாசுரம் 20வது பாசுரம். இதற்கு முதல்ல சங்கதி பார்க்கணுமே. சங்கதிங்கிறது அந்த பாசுரத்திலிருந்து எதனால இந்த பாசுரத்துக்கு வந்தார்கள். இப்போ 20வது பாசுரம் 33 அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்ன மென்முலைச் செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னனங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொளியின் தந்து உன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு ஏலோர் எம்பாவாய். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம், சுலபமான பல அர்த்தங்கள், ஆனால் ஆழ்ந்த கருத்துகள். இந்த 20வது பாசுரத்தோடே விண்ணோர்களை எழுப்பும் பிரகரணம் முடிஞ்சுடுறது. இனிமேல் நாளைய 21வது பாசுரத்திலிருந்து ஆண்டாள் கண்ணனை நேரே எழுப்பி தனக்கு வேண்டியவற்றை அவனிடத்தில் பிரார்த்தித்து கொள்ளும் பாசுரங்கள். முதல்ல 15ஆம் பாட்டோட ஒரு பிரகரணம் முடிஞ்சுது, அவ்வளவு ஏன் 5ஆம் பாட்டோட ஒன்று முடிஞ்சுது, ஏன்னா அதுதான் முன்னுரை. திருப்பாவைக்கு முன்னுரை 5ஓட முடிஞ்சுது. அடுத்த பிரகரணம் 15ஓட முடிஞ்சுது. அடுத்த பிரகரணம் 20ஓட முடிஞ்சிடும். இதற்கப்புறம் 29வது பாசுரம் வரை 9 பாசுரங்கள் இடைச்சி பாவனையில் ஆண்டாள் கண்ணனிடத்தில் பேசுபவை. இன்றைய பாசுரம் பதபதார்த்தம் பார்ப்போம். அதற்கு முன்பாக சங்கதி 19வது பாசுரத்திலிருந்து 20வது பாசுரத்துக்கு ஏன் வந்தார்கள்? ஆச்சரியமான அர்த்தம் சாதிக்கிறார். உள்ள கிடக்கிற நப்பின்னை 19வது பாசுரத்தை யோசிச்சு பார்க்குறார். நம்மை பற்றி இவர்கள் என்ன சொன்னார்கள்? துயிலழ ஒட்டாய் கான், கண்ணனை தூங்க விடாமல் எழுந்திருந்து போய் ரட்சிக்க விடாமல் பண்ணுறியா? துயில் எழ ஒட்டாய்கான் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எழுந்திருக்க மாட்டாயா? இது தத்துவம் அன்று தகவன்று. இதெல்லாம் சற்றே கடிந்து கூறும் வார்த்தைகள் தானே. என்ன நீயே பார்த்துட்டுருக்கே, அவனை எழுப்ப விட மாட்டியா, வந்து ரட்சிக்க விட மாட்டியா, இது உன் ஸ்வரூபத்துக்கு சேராது, உன் தன்மைக்கும் சேராது என்றெல்லாம் சொன்னால் இவ அதை கொஞ்சம் குத்தலாக சற்றே கடிந்து பேசின்றது தானே. ஆனால் நப்பின் அது எல்லாத்தையும் கேட்டுனுட்டு கோபப்படலையாம். ஏதோ குழந்தைகள் நம்ம கண்ணன் கிடைக்கலையே, நம்ம அருள் கிடைக்கலையேங்கிறதுனால தானே சிரமப்படுறார்கள். இவ்வளவு தூரம் ஒருத்த ஆசையோட பகவானிடத்தில் வந்து நின்றுண்டு இப்படி ஒன்றை நீ கொடுக்க மாட்டேங்கிறியே என்று கேட்பது தானே பக்தி. அந்த பக்தி வருமானு தான் பெருமாள் இத்தனை தூரம் பார்த்துருக்கார். இப்போ அதோட வந்து கேட்டால் அவர் கோவிச்சனோட போகிறாரான்னு செய்ய மாட்டார். எத்தையோ கேட்குறானே, என்னை கேட்கலையே. ஒரு குழந்தைக்கு பசி இருந்தது, திடீர்னு நடுவில் அஜீர்ண வியாதி, அதனால் அதுக்கு சோறே செல்லலை. 2 மாதம் ஆச்சு பாடு. இதை கொடுக்க முடியல, அதை கொடுக்க முடியல. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம் வைத்தியரிடத்தில் கொண்டு போய் காமிச்சு 15 நாள் வைத்தியம் பண்ணி அஜீர்ண வியாதி சரியாக போச்சு. இப்போ குழந்தை எனக்கு பசிக்கிறது 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 என்னை சேர்த்து வச்சு இப்போ பசிக்கிறது. இப்போ பசிக்கிறதுன்னு கேட்கச்சே, என்ன பசின்னு இப்படி கேட்டுட்டே இருக்கியே அப்படின்னு தாயார் கவுச்சுப்படான்னு. அந்த பசிங்கிற வார்த்தை வருமானு தானே இத்தனை நாள் அவள் இயங்கிட்டு இருந்தா. அப்போ அந்த வார்த்தை வந்தால் திருப்தியாக தானே இருக்கும். அதனால தான் நப்பின்ன பிராட்டி பசின்னு கேட்கட்டும், தத்துவமன்று தகவன்று என்று இவர்கள் வெஷா கூட விஷவுக்கு பின்னணி என்ன? அவள் வெய்யறதே கிடைக்கலையேங்கிற ஆற்றாமை தானே. அதனால் நன்னா வெய்யட்டும். ஆனால் அதை போல் அவர்கிட்ட பேசிட முடியாது. இவா தாங்கள் இஷ்டப்பட்டபடி வச்சுவிடலாம், தாங்கள் விரும்பிய நேரத்தில் கேட்டுவிடலாம். அவர் ரொம்ப பெரியவர், ஜெகத் சிருஷ்டி பார்க்குறவர். ராவணன் கும்பகர்ணனோ விபீஷண பிரஹ்லாதனோ மொத்தமும் அவர் தலையிலே. அப்படின்னா நேரம் பார்த்து தானே விண்ணப்பம் பண்ணணும். பார்த்து நம்ம இஷ்டப்படிக்கு சொல்லிடக்கூடாது. சொல்லியோ பரதனே கூட ராமனுடைய உள்ளம் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காமல் நாட்டுக்கு வானுட்டான். ராமனுடைய உள்ளத்தில் அப்போ இருந்தது என்ன? தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை, அப்பா சொன்னபடி நடத்தணும், தகப்பனார் நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவர் அசத்தியம் பேசினவரை ஆயிடக்கூடாது, அவர் சத்திய வாக்கியனாக இருக்கணும். இதுக்கு தானே ராமனே அவதரித்தார். அந்த ஆசையில் அவர் இருந்துட்டு இருக்கிறச்சே, அந்த செயலில் இருக்கும்போது
தேவரீர் நாட்டுக்கு வந்துடணும்னு பரதன் போய் கேட்டால் நடக்க போகிறதா சொல்லுங்க? ஏன்னா அப்போ ராமனுடைய உள்ளம் அதில் இல்லை. எப்போ ஒரு பெரிய மனுஷ இடத்துல ஒரு காரியத்துக்கு போகிறோமோ அவர் உள்ள அதை ஒத்துக்கிறாப்பில் இருக்கிறச்சே கேட்கணும். நாம் அசட்டுத்தனமாக நமக்கு பிடிச்சிருக்குங்கிற நேரத்தை தேர்ந்தெடுத்து அவரிடத்துல கேட்டால் காரியம் நடக்குமா? நப்பின்னைக்கு எப்போ பெருமானை கேட்கணும்னு துல்லியமாக தெரியும். அதனால் ஆட்டம் அதற்குரிய காலம் இன்னும் வரல, வந்த உடனே கேட்போம், நேரம் பார்த்து பெருமானிடத்தில் விண்ணப்பிப்போம் என்று அவள் பேசாமே இருந்தால் இது அவளுடைய நினைவு. ஆனால் வெளியில் இருக்கிறவா என்ன நினச்சுனுட்டா, ஓஹோ நாம் தத்துவம் அன்று தகவன்றுன்னு சொன்னோம், அது குத்தலா பேசணும்னு கோவிச்சுனுட்டா போல் இருக்கு. அதனால தான் நம்ம பிரார்த்தனையை கண்ணனிடத்தில் வைக்கவே இல்லை. இது வெளியில் இருக்கிறவா நினைவு. இந்த ரெண்டு வித்தியாசம் தெரியுது சொல்லியோ. அவன் நல்லதனமாக நேரம் பார்த்து சொல்லணும்னு அவப்படுத்துன்னு இருக்கா, இவ சொல்ல மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா போல் இருக்கு, நம்மக்கிட்ட ஏதோ கோபப்பட்டு இருக்காள் அப்படின்னு இவள் முடிவெடுத்து கொண்டாள். ஒரு பக்கம் இது நப்பின்னையை பற்றி. அடுத்தது சொல்கிறார், இவளை பற்றினாலும் பெருமாள் காரியம் பண்ணுவரே. சரி, நப்பின்னைய விஷத்தினால கோபப்பட்டு இருக்கட்டும், இவருக்கு என்ன? கண்ணனை ஒன்றும் கடந்த பாசுரத்தில் வைக்கலையே. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசேனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய். நன்னத்தனை இருக்கு பாசுரம். மைத்தடங்கண்ணினாய் நீயுண்மனாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய் கான் குத்தல் இருக்கு. எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவன்று கடிஞ்சு பேசுறது இருக்கு. அப்போ நப்பின்னையத்தானே கடிந்து கொண்டோம், கண்ணனை நம்ம கடிஞ்சு பேசவே இல்லையே. அப்படி இருக்கிறச்சே அவனும் ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான்? யோசித்தாண்டாள், முடிவு பண்ணிட்டாள். ஓ, நப்பின்ன பிராட்டி பேரில் சயனிச்சுன்னு இருக்கார். அந்த சயன போகம் ரொம்ப ஆனந்தமான அனுபவம் இல்லையோ, அந்த அனுபவத்தால் நாம் சொன்னதை இவர் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறார். நம்ம பேரில் அவனுக்கு கோபம் இல்லை, ஆனால் அவர் வேற வேலையில் ரொம்ப முக்கியமாக இருக்கார். அதனால நம்மை திரும்பி பார்க்க மறுக்கிறார் போலும். எதிலோ வேறொரு இடத்த வேறொரு பக்தனை பார்த்துட்டு இருக்கிறச்சே நாம் போய் நின்று அடியேன்னு அவர் திரும்பி பார்ப்பாரா? அவர் அதை விட பெரிய பக்தனை பார்த்துட்டு இருக்கார். இப்போ நம்மாழ்வார பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்கார். அவரோட பேசின்னு இருக்கிறச்சே அடியேனை போல ஒரு அல்பன் பக்கத்தில் போய் நின்று எப்போ இங்கே பாருன்னு அவர் எப்படி பார்ப்பார்? அவர் நம்மாழ்வார் திருவங்கியாழ்வார் தான் பார்த்துட்டு இருப்பார். அப்பா பின்ன பிராட்டி, ஓ, அவனிடத்தில் இருக்கிற அனுபவத்தால் பெருமான் போகஸ்தானத்தில் கிடக்கிறான். போகஸ்தான் நப்பின்னையனுடைய அனுபவத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வேலையை பார்த்துருப்பார். அப்போ ஆண்டாள் நினைக்கிறாள், நப்பின்னையை மட்டும் பற்றி பிராட்டியை மட்டும் பற்றினாலே அவளை பற்றினாய்ங்கிறதுக்காகவே பெருமாள் காரியம் பண்ணுவார். பிராட்டி திருவடிகளே சரணம்னு சொல்லிட்டு அவர் பக்கம் திரும்பறதுக்குள்ளாக எப்போ அவளை பற்றிட்டீளோ அப்போ நான் காரியம் பண்ண போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிரிச்சின்னு வந்து காரியம் பண்ணக்கூடியவர். அப்படி இருக்கிற பெருமாள் அந்த பிராட்டியை நீயே ரட்சிக்க போகாதேன்னு தடுக்கணும்னா, அவளை பற்றினத்துக்கே காரியம் பண்ணுறவர், அவர் புருவ நெருப்புக்கு கூட பண்ணக்கூடியவர், அவளே வரேன்னு சொல்லச்சே போகக்கூடாதுன்னு தடுக்கணும்னால் அப்போ இதில் என்னமோ இருக்குன்னா என்ன இருக்கணும்? அவளோட அனுபவம். ஆச்சரியமாக அனுபவத்தில் இருக்கார் போல் இருக்கு. அந்த அனுபவம் பிரத்தியாரை கூட பார்க்கவே மறுக்க வைக்கிறது. இதுதான் அவனுடைய படின்னு ரெண்டாவது நினச்சிக்கிறான். அப்போ அவரை சொல்லி தூண்டி விட்டானுமே, இப்போ அங்கே பார்த்தது போகிறோம் இங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்க்க வைக்கணுமோ இல்லையோ. என்ன பண்ணலாம்னு யோசித்தவள் இதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் ஈசன் வானவர்க்கென்பனென்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே என்று ஒரு பாசுரத்தில் திருவேங்கடமுடையான பற்றி வெங்கடேசனை பற்றி பாடின்னு இருக்கார். பகவானுக்கு எது பெருமை? வானவர்களுக்கெல்லாம் ஈசன், நித்தசூரிகளுக்கெல்லாம் நாயக்கன் என்று சொல்லுவது அவனுக்கு பெருமையா? இல்லையே, அது எப்பவுமே இருக்கிற பெருமை. அதனால் அவருக்கு பெருமை இல்லையா? ஆனால் நம்மாழ்வாரை போன்ற ஒரு தாழ்ந்தவர், ஞானபக்தி வைராக்கியம் குறைந்தவர், சம்சாரத்தில் இருக்கிறவர், நீச்சர், இப்படி இருக்கிறவாளையும் பெருமான் உஜ்ஜீவனம் அடைவித்தார். ரொம்ப தாழ்ந்திருந்தவர்களையும் மேலே தூக்கி விட்டார் அப்படின்னு சொன்னத்தானே பெருமாளுக்கு பெருமை. அது ஆழ்வாரே சொல்கிறார், ஈசன் வானவர்க்கு என்பன். பகவான் வானவர்களுக்கு ஈசன்னு சொல்லுவேன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, திருவேங்கடமுடையானுக்கு அது தேஜஸை கொடுக்காது, அது பெருமையை சேர்க்காது. நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே. அடியேன் நீசன், நிறை ஒன்றுமில்லை, ஒரு நல்ல பண்பு என்கிட்ட கிடையாது, நிறை ஒன்றுமில்லேன். ஆனால் என் கண் பாசம், என்னிடத்துல போய் பெருமாள் பாசத்தை வச்சிருக்காரே,
ஈசர்கள் தேவர்களுக்கு பகவான் எப்படி நடந்துக்கிறார், என் போன்றவர்களிடத்தில் எப்படி நடந்துக்கிறார். இந்த பாட்டையே பார்த்தீங்கன்னா வானவர்க்கு ஈசன்னு இருக்கு, என் கண் பாசம்னு இருக்கு. வானவர்களிடத்தில் ஈசனாக இருக்கார். ஈசனாக இருக்கிறதுன்னு சொன்னால் தலைவனாக இருந்துறதுன்னு அர்த்தம். பாசமாக இருக்கிறதுன்னு சொன்னால் ஆசையோடு இருக்கிறதுன்னு அர்த்தம். உரிமையை காட்டினா ஈசன், ஆசையை காட்டினா பாசம். இதுக்கு வீட்டில் நம்மளில் ரொம்ப ஆச்சரியமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஒருத்தன் முதல் மனைவி கல்யாணம் பண்ணிட்டானா, அது என்னமோ அவளிடத்துல விருப்பம் இல்லை, அதனால் விசேஷித்து அடுத்து ஒருத்தி ஆசைப்பட்டு ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டானா. முதல் மனைவியை விட்டுடலை, ஆனால் அவளை பார்த்துக்கணும், ஜீவனாம்சம் கொடுக்கணும் இல்லையோ. அதுக்காக இவன் என்ன பண்ணிவிட்டா, யாரானும் முதல் மனைவியை நாம் பார்த்துக்காத விட்டுட்டா ஊரில் இருக்கிறவாள்லாம் வம்பு பேச்சு இகழ்ந்து பேசுவா. அதனால் அவளுக்குரிய ஜீவனாம்சம் நான் 2 லட்சம் 3 லட்சம் போட்டு வச்சாச்சு, அதுலேருந்து வட்டி வரும், வச்சுன்னு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அவளுக்கு ஜீவனாம்சம் வச்சுருவாளாம். வச்சுட்டு ஆசை அத்தனையும் வாழ்க்கை அத்தனையும் 2வது மனைவியோட தான், அபிமத விஷயத்தோடு தானே வாழ்வார்கள். இப்போ எதுக்கு ஆழ்வார் இந்த முதல் மனைவி 2ஆம் மனைவி ஜீவனாம்சம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருனால், பெருமானுக்கு முதல் மனைவி நித்திய சூரிகளாம், 2வது மனைவி நம்மாழ்வாராம். நித்திய சூரிகளிடத்தில் உரிமையோட ஜீவனாம்சம் வச்சுட்டு வைகுந்தத்தில் பேசாமல் இருங்கோ அப்படின்னு விட்டுட்டு வரான். ஆனால் ஆசை பாசம் அணைப்பு காதல் அத்தனை ஆழ்வார் இடத்துல தானோ. அதனால் ஈசன் வானவர் கென்றனால் சப்தமே எப்படி இருக்குது, வானவர்களிடத்துல பாசம், என்னிடத்துல ஈசன்னு சொல்லியிருக்கலாம். ஈசன்னா நியமிக்கிறவர், அடக்கி ஆள்றவர்னு அர்த்தம். நித்திய சூரிகளுக்கு ஈசனாக இருக்கார், நம்மாழ்வாரிடத்துல பாசத்தோடு இருக்கார். பாட்டு இப்படி சொல்லியிருந்தா என்ன, வானவர்களுக்கு பாசன், நம்மாழ்வாரிடத்துல ஈசன். தப்பு இல்லை, ஏன்னா ஆழ்வாருக்கும் ஈசன் பெருமாள் தான், சொன்னது தப்பாக இருக்காது. ஆனால் ஈசன்றவர் காட்டுறது இல்லையா, பாசத்தை தான் ஆழ்வாரிடத்துல காட்டுகிறாராம். அப்போ 2வது மனைவியின் இடத்துல பாசத்தோடு இருக்கிறார், அங்கே ஈசனாக இருக்கார். அதை காட்டிலும் இதில் ஆசைன்னு தெரியறது இல்லையோ. இவ்வளவு தூரம் விருப்பம் பகவானுக்கு ஆழ்வாரிடத்தில் இருக்கிறது. பாண்டாள் யோசிக்கிறது, இதை ரொம்ப விரும்புகிறவராச்சே, அவர் அடியார்களையெல்லாம் ரட்சிக்கணும்னு நினைக்கிறவராச்சே, அங்கே பாசம் வைக்கிறத விட இங்கே பாசம் வைக்கிறத விரும்புவராச்சே. வசிஷ்டாச்சாரியர், விஸ்வாமித்திரர், கௌதமர் போன்ற பெருத்த முனிகள், இந்த முனிவர்களுக்கெல்லாம் ராமன் முக்தி கொடுத்தார், அந்த முனிவர்களையும் நல்வழிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால் ஏற்றமா? சபரி கையால் வாங்கி சாப்பிட்டார், குஹன் கை கொடுத்து சாப்பிட்டார், ஜட்டாயுங்கிற பறவைக்கு மோட்சம் கொடுத்தார், ராட்சசனை ஏற்றுக்கொண்டார், குரங்குகளுக்கு அனுகிரகித்தார். இது பெருமையா? இப்போ 2 கோட்டி இருக்குது பார்த்துட்டு, வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜாபாலிஹி அத காஷ்யபா காத்தியாயனா சுயஜ்ஞஸ்ய கௌதமோ விஜயஸ்ததா. 8 பேர் சாமானியப்பட்ட ரிஷிகள் இல்லை, ஒத்தொத்தர் ராஜரிஷி பிரம்ம ரிஷி தேவ ரிஷி நிலை. அந்த ரிஷிகள் எல்லாருக்கும் ராமன் வேண்டியவர், அவர்கள் எல்லாருக்கும் அனுகிரகிக்கிறவர். அதே சமயத்தில் ஒன்றுமில்லாத குஹப்பெருமான் கங்கை கரையிலே, அடுத்தது சுக்ரீவன் பம்பா சரசு கரையிலே, அடுத்து விபீஷணன் கடற்கரையிலே என்று இப்படிப்பட்டவர்களையும் தம்பின்னு ஏற்றுக்கிறார். சரபங்கன் சுதீக்ஷ்ணர் போன்ற பெருத்த ரிஷிகளையும் ஏற்றுக்கிறார் காட்டிலே. ஆனால் கபந்தன் விராதன் இது போன்றவர்களையும் ஏற்றுக்கிறார். கபந்த விராதர்கள் ராட்சசர்கள், சரபங்க சுதீக்ஷ்ண அகஸ்தியர்கள் ரிஷிகள். இந்த 2 பேரிடத்துலையும் பிரீத்தி வச்சு, அதுவும் அவர்களை காட்டிலும் இவர்களிடத்துல பிரியத்தோடு இருக்காரோ இல்லையோ, அதுதான்னா ராமனுக்கு பெருமை சேர்க்கும். இது வரைக்கும் இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். நீ எங்கோ இருக்கிறத விட எங்களிடத்தில் இருக்கிற பார், அதுதானே பெருமை. அந்த பெருமையை இவ்வளவு தூரம் சம்பாதிச்சு வச்சுருக்கிற பெருமையே இப்போ கண்ணன் நாம் வந்தோம்னு திரும்பி பார்க்காமல் நப்பின்ன பிராட்டியே பார்த்துட்டு சேனிச்சுட்டு வந்துட்டார்னால் அப்போ இந்த பெருமை போடுமோ இல்லையோ. நப்பின்னையை பார்த்தான், வந்திருக்கிற குழந்தைகளை பார்க்கவில்லைன்னு ஆயிடுமே. இத்தனை நாள் அவர் என்ன பெருமை சம்பாதிச்சு வச்சிருக்கார், எப்பேற்பட்டவனை பார்க்கறத விட தாழ்ந்தவனை பார்க்கறது தான் எனக்கு பிடித்தம் அப்படின்னு தானே சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கார். இப்போ நப்பின்னையினுடைய அணைப்பு சுகத்திலே வாசல்ல வந்திருக்கிற குழந்தைகளை பார்க்காமல் விட்டார் என்று சொல்லிட்டால் கண்ணனுக்கு கண்டிப்பாக அவப்பெயர் வந்துடும். என்ன பேர் போச்சு, மேத்த எது போச்சுன்னாலும் சரிப்படுத்தி விடலாம். பேர் படுத்துனா அது திரும்பி வருமா? எல்லாரும் பேருக்கு மட்டும் பயப்படுவா. மற்றதெல்லாம் ஏதோ பணம் போச்சுன்னா சம்பாதிச்சு விடலாம் சுவாமி, வீடு இல்லைன்னா வாழ்ந்து வந்து விடலாம். பேர் படுத்துன்னா என்ன? அந்த பேர் இப்போ முக்கியமாக ராமன் சம்பாதிச்சு வச்சிருக்கார், கண்ணன் சம்பாதிச்சு வச்சிருக்கார். வித்வான்னு ஒரு பேர் வால்மீகி நாரதர் சேர்ந்து ராமனுக்கு வித்வான்னு பட்டம் கொடுக்குறா. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான்
தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோயுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கः கஸ்ஸமர்த்தஸ்ச கஸ்யைக பிரியதர்சனः ஆத்மவான் கः ஜிதக்ரோதः द्युतिमान् கோனசூயகः கஸ்ய பிப்பதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ஸ சயுகேன்னு வால்மீகி ராமாயண ஸ்லோகம். இதுதான் முதல்ல வால்மீகி நாரதரை பார்த்து கேட்ட ஸ்லோகம். இந்த 16 குணங்கள் ஒரே சமயத்தில் ஒருத்தனிடத்தில் இருக்குமான்னு கேட்டார். 16 உள்ளன, ராமனிடத்தில் தான் உள்ளன. இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதான்னு அதுக்கு நாரதர் பதில் சொல்லியிருக்கார். அதில் வித்வான்னு ஒரு குணம். யார் வித்வான்? இப்போ நம்மளெல்லாம் கேட்டால் சொல்லுவோம், சுவாமி தர்க்க சாஸ்திரம் படிச்சிருக்கார், வியாக்கரண சாஸ்திரம் படிச்சிருக்கார், நிறையா இத்திஹாசம் புராணம் வேதம் வேதாந்தெல்லாம் கற்றுருக்கார், நல்ல வித்வான் சுவாமி. பேரை போட்டுக்கிற மூலியம் வித்வான் இன்ன சுவாமின்னு பேர் போடுற மூலியம். அதை போல் ராமன் ஒருவேளை ஏதான தர்க்க சாஸ்திர வித்வானா வியாக்கரண சாஸ்திர வித்வானா அதெல்லாமே படிச்சிருக்கார், ஒன்றும் குறவில்லை. ஆனால் இங்கே வித்வான்கிறதுக்கு விசேஷமாக அர்த்தம் சொல்லுவா. வித்வான்களானால் எல்லாருடைய குற்றத்தையும் பார்ப்பாளாம். வித்வான் விபஷ்சித்து தோஷஜா. நீங்கள் என்ன வேணால் எழுதுங்க, ஒரு வித்வான்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, வாங்கி படித்த உடனே அதில் இருக்கிற 4 பக்கத்தையும் புரட்டி பார்த்துட்டு ஒரே ஒரு தப்பு நீங்கள் எங்கே விட்டுருக்கீங்களோ அதை மட்டும் சொல்லி திருப்பி கொடுத்துருவார். வேறு நிறைய எழுதியிருக்கமே சுவாமி அதெல்லாம் படித்து பார்க்கலையானால் அவர் எடுக்கச்சேவே கண்ணில் தோஷம்தான் படும். வித்வான் விபஷ்சித்து தோஷஜா, பார்த்த உடனே தோஷம் துல்லியமாக பட்டுடும். நம்ம ரொம்ப நாளி அதை பார்த்துருப்போம், ஆனால் அது படவே படாது. ஆனால் அவருக்கு மட்டும் படுமோ இல்லையோ. ஒரு சுவாமி 4 கவிதை எழுதினார். எழுதிட்டு ஒரு வித்வான் இடத்துல கொண்டு போய் கொடுத்தார். அவர் தேடி தேடி பார்க்குறார். என்ன சுவாமி, என்ன ஏதான குற்றம் குறை இருக்குதுன்னு தேடுறீரா? நீர் கண்ணில் விளக்கெண்ணையை விட்டுட்டு பார்க்குறத பார்த்தா ஏதான குற்றம் இருக்கான்னு பார்ப்பீர் போல் இருக்கே. அந்த சுவாமி சிரிச்சுட்டே என்ன தெரியுமா சொன்னார்? ஏதான் நல்லது இருக்கான்னு தேடுறேன்னார். நான் ஏதான குற்றம் இருக்கான்னு தேடலை, இதில் எங்கேயானு நல்லது இருக்கான்னு தேடின்னு இருக்கேன். இப்போ அரிசியில் சோறாக்குறோம், ஏதானு கல் இருக்கான்னு பார்க்கலாம். மணலால் சோறாக்கிட்டு கல் இருக்கான்னு தேடி என்ன லாபம்? ஷோரே மணலால் ஆக்கியிருக்கோம், அப்போனா கல் மட்டும்தானே இருக்கும். நீ எழுதியிருக்கிறதெல்லாம் குற்றம்தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ வித்வான்கிறவர் குற்றத்தை தேடி கண்டுபிடிக்கிறார். ஏன் இந்த கவிதை கவையேறாது, தள்ளு. இதை சபையில் ஒத்துக்க முடியாது, தள்ளு. நீ கவிஞனே இல்லை, சம்பாவனை கிடையாது, தள்ளு. இதுக்கு தானே புலவர்கள்லாம் ராஜாக்கள் வச்சுருக்கா. தப்பை பார்த்து வித்வான் பட்டம். அந்த புலவனுக்கு எப்போ பட்டம்? வெளிநாட்டு புலவர்கள் வந்தால் ஜெயித்து அவனுக்கு தெரியாதுன்னு அனுப்பணும். அந்த நாள்லேருந்து நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கு இல்லையா, புலவர்கள்லாம் இருப்பா, வெளிநாட்டிலேருந்து வந்தால் ஜெயிச்சிருவாளோ இல்லையோ. இப்போ இந்த இடத்துல வால்மீகி சொல்கிறாராம், ராமன் வித்வான், குற்றம் பார்க்குறவன் தானே வித்வான். இப்போ தானே பார்த்தோம். அப்போ ராமன் குற்றம் பார்க்குறவர். அப்படியா? ராமனும் குற்றம் பார்த்துட்டார்னா நாங்கள் எங்கே போவோம்? ஏதோ ஊரில் இருக்கிற புலவன் குற்றம் பார்த்தா தப்பிச்சுன்னு போயிடலாம், இதில் ராமனே குற்றம் பார்த்தால். ஆனால் அந்த சுவாமி அழகாக சொல்கிறார், ராமன் குற்றம் பார்ப்பான் கை விடுவதற்கல்ல, கை பிடிப்பதற்குன்னார். அப்படின்னு அர்த்தம் என்னென்னால், ராமன் வசிஷ்டரை பார்க்குறார், தேடுன்னு குற்றத்தை தேடுவரான். இவர்கிட்ட குற்றமே இல்லை, அவர் பாட்டை அவரே பார்த்துக்கிட்டான். விஸ்வாமித்திரரை தேடுவரான், குற்றம் இருக்கான்னு பார்க்குறார், குற்றமே இல்லை, அப்போ அவரே மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி தேடிடுவார். குஹனை பார்க்குறார், குற்றம் இருக்கா தேடுறார், ஏழை ஏதலன் கீழ்மகன், படிப்பில்லை, ஆச்சார அனுஷ்டானமில்லை, ஒழுக்கம் கிடையாது, பார்த்தார், இவனைத்தான் நாம் கைப்பிடிச்சுக்கணும். அப்போ ராமன் எதுக்கு தெரியுமோ குற்றத்தை தேடுறார்? தள்ளுறதுக்கு இல்லை, கொள்ளுவதற்கு. விபீஷணனிடத்தில் குற்றத்தை தேடினார், தள்ளவல்ல கொள்ள. சுக்ரீவனிடத்தில் குற்றம் தேடினார், மறுபடியும் தள்ளுறதுக்கு அல்ல, கொள்ள. அப்போ பெருமானுக்கு இருக்கிற சிறப்பு குணம் என்ன? குற்றத்தை பார்த்து அதனடியாகவே கை கொள்ளுவார். அவனிடத்துல குற்றம் இருக்குங்கிறதுக்காகவே அவர் ஏற்றுக்கிறார் இல்லையோ. ஏன் குற்றம் இருக்குன்னு தேடி சுவாமியா பண்ணுவா? உலகத்தில் 2 வகை பள்ளிக்கூடம் கல்லூரிகள்லாம் இருக்குது. ஒன்று 98 வாங்கியிருக்கியா, 95 வாங்கியிருக்கியா, வா நாங்கள் தான் ஆள் அப்படின்னு சேர்த்து விடுவா. இன்னொருத்தர் இருக்கா, இப்போ பரீட்சை முடிவுகள்லாம் வெளியாகிறது பாருங்கள். சாதாரணமாக இப்போ சித்திரை மாதம் வந்ததுன்னா எல்லா முடிவு வெளியாகிடும். ஆனி சித்திரை வைகாசி ஆனி மாதம் வந்ததுன்னா பள்ளிக்கூடம்லாம் திறப்பாளோ இல்லையோ. அநேகமாக இந்த குழந்தைகளெல்லாம் எப்போ கொண்டு போய் சேர்ப்பாளோ, சாமான்யமாக இருக்கிற பள்ளிக்கூடத்துலலாம் அப்போ தான் விளம்பரம் வரும், எங்கள் கல்லூரியில் சேருங்கோ, எங்கள் பள்ளிக்கூடத்தில் சேருங்கோன்னு போடுவா. ஆனால் அதே சமயம் வேற ஒரு வகை இருக்குது, முடிவுகள் வெளியாகிறது பாருங்கள். அது வெளியாகிற அன்னைக்கு இதை போல் விளம்பரங்கள் வர்ற பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அவாகாரியம் என்னன்னால், யாரெல்லாம் இன்னைக்கு நீங்கள் தேர்ச்சி பெறலையோ வாங்கோன்னுவா. தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விளம்பரம் கொடுக்குற பள்ளிக்கூடம் இருக்குது,
தேர்ச்சி பெறாதவர்களுக்கு விளம்பரம் கொடுக்க பள்ளிக்கூடம் இருக்குது. ஏன்னா அவளுக்கு தேவை நன்னா படிக்கிறவன் இல்லை, அவளுக்கு தேவை யாரால் வெற்றி பெற முடியலையோ அவன்தான் தேவை. தேர்வு எழுதினா வெற்றி பெற முடியலே அவனை பார்த்து பார்த்து வாங்குறாளோ இல்லையோ அவர்களெல்லாம் ராமகோஷ்டின்னு வச்சுங்க. ஏன்னா ராமன் அப்படி தான் கொண்டு இருப்போம். அவர் ஓஹோன்னு இருக்கிற வசிஷ்ட விஸ்வாமித்திரர்களை திரும்பி பார்க்குறதே இல்லை. அவருக்கு நாம தான் வேணும். நம்ம எத்தனை பரீட்சை எழுதினாலும் அவனு 15-20 கிடையாது, அதெல்லாம் ரொம்ப அதிகம்னு வச்சுங்க. அது அந்த ஒற்றை இலக்க மதிப்பெண்ணுன்னு சொல்கிறாளோ இல்லையோ அவ்வளவு தான் நம்ம கிடைக்கும். ஒருத்தர் 2 வாங்கலாம், ஒருத்தர் இப்போ நம்ம எல்லோரும் எதுக்கு போட்டு கொண்டிருக்கோம், இதில் யாரெல்லாம் 2 யாரெல்லாம் 8 இவ்வளவு தான் வித்தியாசமே தவிர யாரும் 80க்கும் போகிறதில்லை 90க்கும் போகிறதில்லை. அப்போ பகவான் குற்றம் பார்ப்பார், குற்றத்தை பார்த்து ஏற்றுக்கொள்வதற்காக. இது நன்னா புரிஞ்ச நப்பின்னை வெளியில் இருக்கிற ஆண்டாள் அப்போ குற்றத்தை பார்த்து சாமானியர்களை ஏற்றுகிறவராச்சே பெருமாள். நப்பின்னையின் இடத்துல மனசை வச்சு விட்டா நம்மளை திரும்பி பார்க்காது இருக்கார். அதை அவருக்கு நம்ம உணர்த்தி விடணும் அப்படின்னு வெளியிலிருந்து கொண்டு நினைக்கிறாள். இப்போ சங்கதி என்னன்னு புரிஞ்சிருக்கும். பெருமாள் நப்பின்னையனுடைய அனுபவத்தால் இவள் பிரார்த்தித்தாலும் திரும்ப பார்க்காமல் கிடந்து சயனித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டாள் நினைக்கிறாள், இவர் இப்படி இருக்கிறவர் இல்லையே, எவ்வளவு கட்டப்பட்டு இந்த குணத்தை அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கார். தேவர்களுக்கெல்லாம் முன்னாடி ஓடி ஓடி அவர்களுக்கு ஆபத்து வரச்சே எல்லாம் காப்பாற்றி, பிரம்மா தூங்கின்னு இருக்கிறச்சே அவர் மூக்குலேருந்து வேதம்லாம் வெளிலப்படுத்து. அசுரன் தூக்கின்னு போயிட்டான், எனக்கு வேதத்தை காணமேங்கிறார். ஓஹோ, பிரம்மாவுக்கு வேதத்தை மீட்டு கொடுக்கணும். மத்ஸ்யாவதாரம் பண்ணி, ஹம்சாவதாரம் பண்ணி, ஹயக்ரீவாவதாரம் பண்ணி அவர் இழந்த வேதத்தை மீட்டு கொடுப்பார். அப்பப்போ இந்திரன் ராஜ்யத்தை தொலைச்சிடுவார். யாரானு வந்து ஒரு மகாபலி வந்து எடுத்துன்னு போயிடுவார், ஆரோ அசுரம் வந்து எடுத்துன்னு போயிடுவார். எனக்கு சொத்தை காணமேன்னு வந்து கேடுவார். இவருடனே வாமனனா பிறந்தோமா, திருவிக்கிரமனா அளந்தோமா என்ன அவருக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுவார். நிஜமாவே சில சமயம் தேவர்கள் சின்னத்துக்கு வந்து பெருமான தொந்தரவு பண்ண பார்க்கச்சே நிறைய கதைகள்லாம் இருக்குது. இந்த கதைகளை நீ படிக்கிறச்சே பள்ளிக்கூடம் அது பெரிய 8வது 9வதுக்கே போகக்கூடாது. இந்த 2வது 3வது குழந்தைகள்லாம் உட்காந்து என் பலபகுச்சியை காணும், என் இதை காணும், அதை காணும் அப்படின்னு வந்து வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. அதே போலத்தான் இந்த இந்திரனும் சந்திரனும் குபேரனும் எதையானு ஒன்று காணும்னு உடனே நேராக திருப்பார்கடலுக்கு வந்துடுவா. அடி எனக்கு இதை காணும் அதை காணும், நீர் தான் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தாகணும். சரி, நான் அத்தை தேடி கொடுக்குறாரோ இல்லையோ அப்படியே செஞ்சிருக்காரு. தேவர்கள் என்ன தொலைச்சாலும் போயிருக்கார். இதெல்லாம் செஞ்சது எதுக்கு? அடியார்களை விட்டு கொடுக்காம ரட்சிக்கிறவர். எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் சின்ன விஷயத்துக்கு அவ வந்தா கூட அதை கூட நிறைவேற்றி கொடுக்கிறவர். இப்படித்தானே அவர் தேவகாரியம் பண்ணி 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 நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கார். இன்னைக்கு இவர் எங்களை திரும்ப பார்க்காம உள்ள கிடந்தார்னால் இந்த வாங்கின பேரத்தனை என்னாகும்? மொத்த பேரும் போயிடாதா? அதனால கண்டிப்பா பெருமாளுக்கு ஒன்று ஞாபகப்படுத்தணும். எப்படி ஞாபகப்படுத்தணும்னால் நம்ம நேர பயனிடு. இதுதான் இப்போ பேச்சு சாமர்த்தியம் இருக்கிறதுக்கும் பேச்சு சாமர்த்தியம் இல்லாததுக்கும் வித்தியாசம். இந்த பாட்டை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. இப்போ இந்த சங்கதி சந்தர்ப்பம் என்னன்னு சொல்லிட்டேன்னு இல்லையோ, தேவகாரியங்கள்லாம் பண்ணி நன்னா பேர் எடுத்து வச்சிருக்கார். ராமனா இருந்து தாழ்ந்தவர்களை கூட ஏத்துண்டு பேர் எடுத்து வச்சிருக்கார். என்ன இந்த கண்ணன் எல்லாத்தையும் மறந்துட்டு உள்ள சேனிச்சுட்டு இருக்கார்? எல்லாம் இந்த நப்பிராட்டினுடைய போகம். அதனால நாம போய் உணர்த்தனப்போ நாம போய் நேரம் என்ன கேட்போம்னா, தேவர்களிடத்துல இவ்வளவு தூரம் பண்ணி பேர் எடுத்து வச்சிருக்கிறே, இப்போ போய் நப்பிராட்டி அனுபவத்தில் எங்களை திரும்பி பார்க்காத இருக்கிறே, இது நியாயமா? அடியவங்களை இதை போல தண்டிக்கலாமா என்று கேட்டுடுவோமோ இல்லையோ? இது கேட்டால் அசட்டுத்தனம்னு அர்த்தம். இப்படி பேசக்கூடாது. இதுக்கு பேசுறதுக்கு என்ன பண்ணோம்னால், என்னதான் இருந்தாலும் அடியோங்களை காட்டிலும் நப்பிராட்டி அனுபவம் உயர்ந்தது தானே என்ன மெதுவாக சொல்லிட்டு விடணும். என்னதான் இருந்தாலும் தேவர்களை என்னமா நீர் ரட்சிச்சிருக்கீர், சாமானியர்களை கூட ரட்சித்து பேரெடுக்கணும்னு நமக்கு எவ்வளவு விருப்பம், தேவ காரியத்தெல்லாம் முன்னாடி போய் பண்ணியிருக்கீரே என்று விட்டுடணும். இப்படியே விட்டுன்னு இருந்தால் அப்போ கேட்குறவன் சாமானியன் இல்லை, ரொம்ப புத்திசாலி. நம்ம யாரிடத்துல பேசுகிறோமோ அவர்களுக்கு தகுந்து தான் வார்த்தை சொல்லணும். அப்படி நம்ம துளி பேசச்சே புரிஞ்சுக்கிறவளாக இருந்தால் அவள்கிட்ட வளவளான்னு விளக்கினோம்னா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம அதே ரொம்ப சுமாராக தான் புரியும்னா நிதானமாக சொன்னால் தான் புரிஞ்சுப்பா. அவள்கிட்ட சுருக்கமாக சொன்னால் அவளுக்கு பிடிக்காது. சட்டுன்னு புரிஞ்சுக்கிறவாளுக்கு வளவளான்னு பேசினா பிடிக்காது. இப்போ என்ன கண்ணனுக்கு புத்திக்கு குறைவான்னா நப்பின்ன அனுபவத்தினால கொஞ்சம் திரும்பி பார்க்காத இருக்கார். அப்போ அவர்கிட்ட போய் இதை போல் தேவகாரியங்கள்லாம் பண்ணி பேர் எடுத்த பேர் இப்போ கட்டுப்படும் போல் இருக்கு, நமக்கு உங்கள் பேர் உமக்கு வேணுமா வேண்டாமா, எங்களை வந்து ரட்சித்தா தான் உங்கள் பேர் தங்கும், இதெல்லாம் சொன்னால் வெறும் ஆசைடுத்தணும். அதனால் அதெல்லாம் ஆண்டாள் பண்ணவே இல்லை. ஒருவேளை மற்ற ஆண் ஆழ்வார்கள் பண்ணாலும் பண்ணியிருப்பா. ஆண்டாள் பெண்ணாழ்வார் இந்த அசட்டுத்தனம் பண்ணவே இல்லை. நேர கண்ணனிடத்துல போய் என்னமா தேவகாரியம் பார்த்துருக்கீர்,
அதனால் என்னென்ன பேர்கள்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கீர், என்னமா நப்பின்ன பிராட்டி அனுபவத்தில் இருக்கீர். நான் ஒன்று செய்கிறேன், தேவகாரியங்கள்லாம் பண்ணி பேரை சம்பாதிச்சிருந்தாலும் இப்போ நப்பின்ன பிராட்டி அனுபவத்தில் இருக்கிறதுனாலே அடியன் உன்னை தொந்தரவு பண்ணல. அப்போ அந்த அளவுக்கு நப்பின்னைக்கு வசப்பட்டிருக்கிறோ இல்லையோ, நம்ம சாமர்த்தியமாக ஒன்று பண்ணிப்போம், நேராக நப்பின்னையை பிடிப்போம், இவ்வளவு வசப்பட்டிருக்கிற பெருமாளை நீரே கொடுத்துரும்னு கேட்டுடுவோம். அப்போ எல்லாமே சுலபமாக முடிஞ்சு போச்சு இல்லையோ. இதில் ஒத்தர் மனசுக்கும் புண்படாது, யாருக்கும் ஆபத்தில்லை. அவ்வளவு அழகா பேச்சை வச்சது தான் இந்த பாசுரம். இப்போ என்ன 33 அமரர்க்கு முன்சென்னு கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய், அதில் உள்ள என்ன இருக்குது இப்போ மனசில் என்ன, தேவர்களுக்கெல்லாம் முன்னாடி நடந்து அவர்களுக்கு ஆபத்து வரும்போதே ஓடி ஓடி போய் ரட்சித்து கொடுத்தவனே ஏன்னு நிறுத்தினால் ஒரு துளி நாங்கள் ஓடி வரச்சே திரும்பி பார்க்காத இருக்கிறவனேன்னு அர்த்தம். அந்த ரெண்டாவது தான் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன், சாமர்த்தியமாக பேசுறதுனால் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை விளக்குறோம், அவர் உடனே புரிஞ்சுக்கலைன்னா ஏதோ அசட்டுத்தனமாக திரும்பி சொல்கிறார். நம்ம உடனே இப்படி புரிஞ்சிக்காமல் இருக்கிற அசடா கேட்கக்கூடாது. ஓ உமக்கு புரியிற அளவுக்கு நான் பேசலை போல் இருக்கு, நான் வேணா இன்னொரு தரம் சொல்லட்டுமா, இப்படின்னா இன்னும் குத்தல்னு அர்த்தம். உமக்கு புரியிற அளவுக்கு நான் பேசலை போல் இருக்குன்னா நான் நன்னா தான் பேசுகிறவன், நீர் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்படி சொல்லாமல் இப்படி மாற்றி சொல்லிட்டு இருக்க முடியலையோ. நல்ல பேச்சில் இனிமை வேணும். பேச்சு இனிதாக இருந்ததுன்னா எத்தனையோ காரியத்தை சாதிக்கலாம். அதுக்குன்னு உள்ளத்தில் நன்மை இல்லாமல் பேச்சில் மட்டும் இனிமை இருக்கணும்னு நான் சொல்ல வரல. உள்ளமும் நன்னா இருக்கணும், பேச்சு இனிமையாக இருக்க வேண்டும். அப்போ தேவ காரியத்தை பண்ணி பண்ணி பேர் சம்பாதிச்சிருக்கியே, அந்த பேர் எல்லாத்தையும் தேவரீர் விட்டு கொடுத்துட போறீரா, ஆர்த்த ரக்ஷணம் பண்ணியிருக்கிறே, வேணும் வேணும்னு கேட்டவர்களுக்கெல்லாம் ஓடி போய் ரட்சித்திருக்கிறீரே, நீர் விட்டுவிடலாமா என்று சொல்லி கண்ணனை எழுப்ப பார்த்தாள். ஆனால் அப்படியும் பெருமாள் நகர்றதா தெரியல. இப்போ அப்புறம் யோசித்தாள், ஓ இவன் எதுக்காக வாயத்திற்கலேன்னு இப்போ புரிஞ்சு போச்சு. பேர் போனால் கூட பரவாயில்லன்னு படுத்துட்டு இருக்காரு. நம்மாழ்வார் ஒரு சமயம் தூது விட்டார், நல்கித்தான் காத்தளிக்கும் பொடிலேழும் வினையேற்கே நல்கத்தானாகாதோ நாரணனை கண்டக்கால் மல்கு நீர் புணர்ப்படப்ப இரசேர்வன் சிறுகுருகே மல்கு நீர் கண்ணேர் கோர் வாசகங்கொண்டு அருளாயே. நம்மாழ்வாரின் திருவாய்மொழி முதல் 10 4ஆம் திருவாய்மொழி. அஞ்சரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அம்சரைய சேவலுமாய் ஆவாவென் நெனக்கருளி வெஞ்சரை புள்ளுயர்த்தார் கென்விடு தூதாய் சென்னக்கால் வஞ்சரையிலவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமேனு பாசுரம். கீழே உங்களுக்கு பிரார்த்திச்சுட்டு இருக்கேன், திவ்ய பிரபந்தம் சந்த சொல்லணும், கீதை சந்த சொல்லணும். சொல்லி சொல்லி அது மனப்பாடம் ஆச்சுன்னால் அது அப்படியே போயின்னு இருக்கிறச்சே, வரந்துட்டு இருக்கிறச்சே, தூங்கிட்டு இருக்கிறச்சே, நடந்துட்டு இருக்கிறச்சே சொல்லிக்கலாம். சொல்லத்தான் அந்த பாசுரம் எவ்வளவு இனிமையாக இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த 10 பாட்டில் ஒரு பாட்டு தூது விடுறார், நல்கித்தான் காத்தளிக்கும். சரி, இப்போ நமக்கு வயசாகிடுது ஆயிட்டு இப்போ கொஞ்சம் முடியலன்னா கூட நம்ம குழந்தைகளுக்கு விட்டுவிடக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு 50 வயசுக்கு சந்த சொன்னால் ரொம்ப சுமாராக தான் வரும், அது ஓஹோன்னு வராது. எத்தனை தான் சொன்னால் கூட மனப்பாட சக்தி குறைஞ்சி போய்டுறது இல்லையோ, மனசில் அதை புத்தியில் இழுத்து பிடிக்கிற சக்தி குறைஞ்சிடும். திருப்பாவை 30 பாட்டை பண்ணுறதுக்குள்ளேயே போரும் ஆகிடும். இதே நீங்கள் அந்த 7 வயசு குழந்தைகளுக்கு சொல்லி பாருங்க, கிடு கிடு கிடுன்னு வரும். மேலும் பக்கத்தில் இருக்கிற பொம்மையை வச்சுன்னு விளையாடிட்டே சந்தோஷம் சொல்லிட்டு போடும். அது ஒன்றும் அர்த்தம் எதையுமே மனசில் வாங்கிக்கவே மாட்டா குழந்தைகள்லாம். அது சந்தை சொல்ல சொல்ல 10 நாள் ஆயிருக்கும், வாத்தியார் பார்த்துட்டே இருப்பார், எப்படி இந்த வாயில் பாட்டு வந்ததுன்னே தெரியாது. பாட்டு கிடுகிடுகிடுன்னு வரும், அதே வேகத்தில் மறந்தும் போகும். எத்தனை வேகத்தில் வந்ததோ அத்தனை வேகத்தில் மறக்கும். அதனால தான் விடாமல் அதை உருச்சொல்றதுன்னு வழக்கம் உண்டு. 10 நாளைக்கு இந்த 100 பாட்டு, அடுத்த 10 நாளைக்கு அடுத்த 100 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா ஒரு 2-3 வருஷம் இதை சொல்லி மனசில் பதிஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் தூக்கத்தில் எழுப்பினாலும் ஞாபகம் வரும், பிராணம் போகிற தருவாயில் கூட மறக்காது. இதைத்தான் பிராமணன் ஓத்து சொல்லுமா போலேன்னு சொல்லுவார்கள். பிச்சேறினாலும் ஒரு பிராமணன் சின்ன வயசுலே உபநயனமாகி வேதத்தை அத்தியனம் பண்ணிட்ட அப்புறம் அவனுக்கு என்னமோ பைத்தியம் பிடிச்சிடுது. பைத்தியமே பிடிச்சாலும் சொன்ன வேதம் மட்டும் மறக்காதுங்கிறது சாஸ்திரம். பிராமணன் என்ன பைத்தியம் பிடிச்சு அவனை தன்னையே மறந்தா கூட அவன் எந்த வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கானோ அது மட்டும் மறக்கக்கூடாது. அது போல தான் நமக்கு திவ்ய பிரபந்தங்களை மறக்கவே மறக்காது. ஆனால் சின்ன வயசில் சொல்லியிருக்கணும். இப்போ போய் எங்களை உட்காந்து வச்சு சொல்கிறீரேன்னா இப்போ சொல்லிட்டு இருக்கிறதே அடுத்ததை விட்டுட வேண்டாங்கிறதுக்காகத்தான். நமக்கே பிள்ளைகள் இருப்பா, பேரம்பேத்திகள் இருப்பா, அந்த வயசில் சொல்லிட்டா நன்னா பிடிச்சுடுமோ இல்லையோ. ஆழ்வார் சாதிக்கிறார், நல்கித்தான் காத்தளிக்கும் பொழிலேழும் வினையேற்கே நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டக்கால் இரசேர்வன் சிறு குருகே. குருஹு குருஹுன்னு ஒரு பறவை, அந்த பறவையை கூப்பிட்டு வேண்டி நீ என்னை பற்றி போய் பெருமானிடத்தில் தூது செல். பறவைக்கு ரொம்ப ஆனந்தமாக போச்சு. ஆழ்வார் தூதனாக போகிற மூல்யம், ஏன்னா அது ராமதூதனாட்டம் இப்போ நினச்சுடுது. ஹனுமாரை எப்படி ராமன் அனுப்பிச்சாரோ அதை போல் என் ஆழ்வார் இப்போ அனுப்புகிறார். போய்ட்டு வரேன். யாரை போய் பார்க்கணும், எந்த தெருவில் அவர் இருக்கார், எந்த ஊரில் அவர் இருக்கார், எந்த நகர்,
அப்படின்லாம் கேட்டது குருகு. ஆழ்வார் பதில் சொன்னார், அவர் வைகுந்தத்தில் இருக்கார், நீ அங்கே தான் போகணும், அவர் அங்கே தான் பார்க்கணும். வைகுந்தத்திலையா? அப்படியெல்லாம் நம்ம போக முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. இல்லை, நீ அங்கே போய் நான் சொன்னேங்கிறதுக்கு பெருமாளை பார்த்து சொல்லு. அங்கே யார் இடத்துல சொல்லணும்? நாராயணன் நாராயணன் ஒருத்தர் இருப்பார், அவரை பார்த்து நான் தூதனுச்சேன்னு சொல்லு. அது திடுக்கிட்டே படுத்து. நம்ம யாரோ மூணா வீட்டுக்காரர்கிட்ட போய் பேசிட்டு வர போகிறோம்னு நினச்சா இவர் என்ன நம்மளை கிளம்பி நாராயண இடத்துல அனுப்புகிறார், என்ன கேட்கணும்? அப்படியே அதுக்கு பயம். தீனமாக கேட்டு, ஆழ்வீர் என்ன பேசணும் உம்மை பற்றி? போய் என்னை பற்றி பேசுறதுலாம் இருக்கட்டும், முதல்ல நேராக அவர் முன்னாடி தைரியமாக போய் நில், பயந்துபடாதே. அவர் உன்னை பயப்பட பார்ப்பார், இல்லை உன்னை தங்கச்சிக்கு சேர்க்க பார்ப்பார். நீ எங்கிட்டேருந்து வந்தேன்னு உடனே அப்படி திருத்துழா எடுத்து உன் கையில் கொடுப்பார். அழகான கண்களால் நோக்குவார், சிரிப்பார், நீயா வந்திருக்கேன்னுவார். இதை பார்த்த உடனே நீ எங்கட்சினே மறந்து போடுவோம். உனக்கு நீ அப்படியே இங்கேருந்து அங்கே மாறிடுவே. இதை போல் நான் ஏற்கனவே நிறையா பட்டிருக்கேன் குருகே. நான் அனுப்பிச்சவா எல்லாரும் நான் என்னாலே இல்லைன்னு அங்கே போனவொடனே மாறியிருக்கா. இதில் யார் தெரியுமோ முதலாள்? என் மனசு தானார் ஆழ்வார். என் மனசை எனக்காக அவங்ககிட்ட தூது விட்டேன், அதை கூட தங்கச்சியில் சேர்த்து விட்டார் பெருமாள். அதனால் நான் இனிமே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். குருகே போய் நின்று ஒரு வார்த்தைக்கள், என்ன கேட்கணும்னு. நாராயணன்கிற பேர் உனக்கு தகுமானு கேள்னார் இவர். அதுக்கு மேலே அது ரொம்ப தகைச்சு போச்சு. நம்ம போகிறதே ஆபத்துன்னு இருக்கேன், நாராயணன்ட்ட போக முடியுமா? அவரை போய் நாராயணன் நமக்கு பேராமே, இது நியாயமா? இப்படின்னு ஒரு குருகு கேட்டால் பேசாம விடுவாளா? அப்போ ஆழ்வார் சொல்கிறார், ஒன்றும் பேச மாட்டான், பயந்து போய் உன் பின்னால் வந்து என் கைப்பிடிப்பான். அதுக்கு தான் சொல்லி அனுப்புகிறேன். ஏன்னால் நாராயண நாமம் எதுக்கு தெரியுமோ அவர் கொடுக்கப்பட்டிருக்கு? அனைவரையும் ரட்சிக்கிறான் நாராயணன். நாரங்கள் எல்லாத்துக்கும் அயனம். நாரம் நாரம்னால் பகவானை தவிர்ந்திருக்கிற அனைத்து பதார்த்தங்களும் நாரம். அது சேத்தனமோ அச்சேதனமோ மொத்தம் நாரசப்தத்துக்கு அர்த்தம். நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருக்கிறார், நாரங்களுக்கு ஆசிரியம், நாரங்களுக்கு உபாயம், நாரங்களுக்கு காப்பவன். இதை வச்சுன்னு நாராயணன்னு பேர் வாங்கினுட்டு அந்த நாரங்கிற கோஷ்டிக்குள்ளே ஆழ்வார் ஒருத்தர் இருக்காரா இல்லையா? அவரும் இருக்கிறார். ஆனால் ஆழ்வாரை இதுவரைக்கும் பெருமான் வரலை, ரட்சிக்கலை, கைப்பிடிக்கலை, ஒன்றுமே அணைக்கலை. அப்போ நாரகோட்டிக்குள்ளே ஒருத்தரை விட்டுட்டு மிச்ச பேரைத்தானே அவர் காப்பாற்றிருக்காருன்னு அர்த்தம். நாராயண நாமத்துக்கு ஒருவரை தவிர மற்ற பேரை காப்பவன்னு பொருளான்னு நான் சொன்னேன்னு கேளு குருகே. நாராயண நாமத்துக்கு மொத்த பேரை காப்பவன் அர்த்தமா, இல்லை ஒத்தரை விட்டுட்டு மிச்ச பேரை காப்பவன் அர்த்தமா? அப்போ குருகு கேட்டுது, இதை நான் இப்படியே போய் கேட்டுலாமா? பக்கத்தில் விஸ்வக்சேனர் இருப்பார், கருடன் இருப்பார், ஆதிசேஷன் இருப்பார். எனக்கு இப்போவே நடுங்கிறது. என்னை இப்படி போய் கேட்க சொல்கிறான்னா, நீ நன்னா கேட்கலாம், வேணா இப்படி கேளு. நாராயணனே ஒருத்தி மிச்சமாமே போரும். இதில் வம்பே இல்லை பாருங்க. இப்போ சொல்லிக் கொடுக்குறார் ஆழ்வார், நாராயணனேன்னு கூப்பிட்ட உடனே பேர் கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டார்னு அர்த்தம். நாராயணனே, நாராயணன்னா அனைவரையும் ரட்சிக்க வேண்டும். அடுத்து என்ன கேட்கணுமா? ஒருத்தி மிச்சம் இருக்காளாமே அப்படின்ட்டா, ஓ இந்த நாமம் நமக்கு தங்காதுன்னு அவன் புரிஞ்சுட போகிறானோ இல்லையோ. நாராயணனுக்கு அனைவரையும் ரட்சிக்கணுமே, இன்னும் ஒருத்தி மிச்சம் இருக்காளேன்னு சொன்னால் அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைவர், ஓடி வந்துடுவார் என்று சொல்லி அனுப்புகிறார் ஆழ்வார். அதனால் யாருக்குமே பேர் கட்டுப்பாடுன்னா பயப்படுவா. இப்போ ஆண்டாள் பெருமானுக்கு என்ன தெரியுமோ பேர் சொல்கிறா? 33 அமரர்க்கு முன் சென்னு கப்பந்தவிர்க்கும் கலியே துழிலடாய் செப்பமுடையாய் திரளுடையாய். அடியார்களை காப்புறதுல ரொம்ப திறமை இருக்கிறவனாமே, ஆசிரிதர்களை ரட்சிக்கிறதுல மிடுக்கு இருக்கிறவனாமே, பக்தர்களை காப்பாற்றணும்னா அவளுக்கு முன்னாடி போகிறவனாமே, யாருக்கு ஆபத்து வந்தாலும் ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே ஓடி வந்துடுறவனாமே. இத்தனையும் கொண்டாடினா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஏன் எங்கள்கிட்ட மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறேன்னு அர்த்தம். எல்லாத்தையும் அவர்களிடத்துல பண்ணிட்டு இருக்கியே, இப்போ நாங்கள் மட்டும் ஏன் விடுபட்டு போனோம்? அப்போ ஆங்காங்கு சம்பாதித்த பெயரை எல்லாம் கெடுத்துக்க போறியா என்று ஆண்டாள் கூறினாள். கூறினத்தையும் கேட்டு பெருமான் நின்று திரும்பி பார்க்கவே இல்லை. பேர் கட்டாலும் பரவாயில்லன்றாரே, ஏன் இவர்? ஆண்டாள் யோசிக்கிறாள். ஏன்னா முதல் பாதி பாட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ 33 அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலடாய், தேவர்களை ரட்சிக்கிறவரே, அவர்களுக்கு ஆபத்து வராம காப்பவரே. இதெல்லாம் எதற்காக கூறினாள்? இதற்காக. ஓ அவர் என்னமோ படுத்துருக்கார், சம்பாதிச்ச பேர் விட்டுடுவர் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டாள். ஆனால் அதற்கும் திரும்பி பார்க்கல. அப்புறம்தான் ஆண்டாளுக்கு புரிஞ்சது, ஓ நாராயணன் நாராயணன்கிற பேரை ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம சொன்னோம். ஆனால் கவலைப்படாமல் சயனிச்சுட்டு இருக்கார். என்னன்னு யோசித்தோம், அவர் ஸ்ரீமன் நாராயணனாச்சே, அவர் வெறும் நாராயணன் இல்லையே. மால் மால்னு கூப்பிட்டோம், அவர் திருமாலாச்சே. விஷ்ணு விஷ்ணுன்னு கூப்பிட்டோம், அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாச்சே. அப்படின்னா எங்கே விட்டுட்டோம்னால், அவருக்கு விஷ்ணுங்கிறத விட ஸ்ரீயப்பதி முக்கியம், நாராயணன்கிறத விட ஸ்ரீயப்பதி முக்கியம், மால்ங்கிறத விட திருமகள் கேழ்வன்கிறது முக்கியம்.
அப்போ அவருக்கு தனக்கு இருக்கிற பேர், இந்த பேர்களுக்குள்ள எதை முக்கியமான பேராக வச்சுருக்கார்? அவருக்கு நாராயண நாமம் முக்கியமா, கோவிந்த நாமம் முக்கியமா, கேசவ நாமம் முக்கியமானா ஸ்ரீயப்பதிங்கிறதா முக்கியம். திருமகளுக்கு கேள்வன், மகாலட்சுமிக்கு நாதன், ஸ்ரீவல்லபன், இந்த பேர் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பேரை நினச்சின்னு அவர் படுத்துட்டு இருக்கிறச்சே நாம் போய் நப்பின்ன பிராட்டிய வேஷா இவருக்கு பிடிக்குமோ? இப்போ சரியான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா. நான் பேச பேச இவர் ஏன் பதில் பேச மாட்டேங்கிறார்னால், நாராயண நாமத்தை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்குறேன், ஸ்ரீயப்பதிங்கிறத நான் விட்டு கொடுக்குறதா இல்லை. அது என்னமா அவளை நீங்கள் குத்தம் சொல்லலாம். துயிலழ ஒட்டாய்கான், தத்துவமன்று, தகவன்று, இதெல்லாம் பார்த்து நப்பின்னையை பேசினாலும் இல்லையோ, மனைவியை பேசினா கணவனுக்கு கோபம் வரணுமா. அதைத்தான் இப்போ இந்த இடத்துல ஆண்டாள் சொல்லிட்டு இருக்கிறதே. நம்ம சாதாரணமாக ஆறான்னு நம்ம மற்ற பேரெல்லாம் பேசினா கூட நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், யாரோ நம்மளை கொஞ்சம் அவமானப்படுத்துகிறாப்புல பேசுகிறா அப்படின்னா நம்மளை பேசினா கூட பொறுத்துக்கலாமா. ஆனால் கைப்பிடித்த மனைவியை யாரான்னு அப்படி பேசியிருந்தால் உடனே நேர 2 வார்த்தை கேட்காம வீட்டுக்கு வந்துட்டோன்னு வச்சுங்க, வந்த உடனே கண்டிப்பாக பிடித்து கொள்ளப்படுவோம். அது என்னமா அவர் அந்த மாதிரி பேசினார், ஒரு வார்த்தை எனக்காக பரிஞ்சுட்டு நீங்கள் சொல்லவே இல்லை, இது தானா பர்த்தாவின் லட்சணம் அப்படின்னு கேட்டுவிடுவாளோ இல்லையோ. இந்த தப்பை மட்டும் கண்ணன் பண்ணுறதே இல்லை. தன்னை யார் என்ன வச்சாலும் கண்டே கொள்ளாமல் படுத்து விடுவார். ஆனால் அதே தர்மபத்னிகள் ஆறான்னு சொன்னால் கடைசி பட்சம் தனக்கு அது பிடிக்கலேங்கிறத காட்டினுட்டு திரும்பி பார்க்காத சேனிச்சுட்டு இருந்தார். ஆண்டாள் சட்டுன்னு புரிஞ்சுனுட்டா, ஓ நப்பின்னைய பேசினது இவருக்கு பிடிக்கல போல் இருக்கு, நாம் ஏன் பேசணும்னு இவன் தெரிஞ்சிக்கவே இல்லையே. நாம் எதனாலே பிரணயரோஷத்தால் பேசினோம். பிரணயரோஷம்னால் கோபந்தான், கோபத்தோடு தான் பேசினேன். ஆனால் அன்பால் விளைந்த கோபத்தால் பேசியிருக்கேன். நப்பின்னையின் இடத்துல நான் எந்த கோபத்தோடு பேசியிருக்கேன்? தேவரீரை பெருமான் படைத்ததே, தேவரீர் இருக்கிறதே புருஷகாரம் பண்ணத்தானே, கிருப்பையை காட்டத்தானே. அடியோங்கள்லாம் குழந்தைகளாக வந்து பிரார்த்திக்கிறமே, தேவரீர் இப்போ கொடுக்காத இருக்கலாமான்னா அன்பினால் விளைந்த கோபம், அந்த பிரணயம் ஊடல்ல நான் பேசியிருக்கேன். ஆனால் பெருமாள் நினச்சுனுட்டார் இது நெஜ கோபம் போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கார். இங்கே தானே தப்பாக வச்சுப்போ. அன்பினால் விளைந்த கோபத்தை, பிரணய ரோஷத்தை பெருமான் நெஜ கோபம்னு நினச்சி அதை எப்படி நப்பின்னைய குத்தம் சொன்னவாளை நாம திரும்பி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேனிச்சுட்டு இருக்கார். இப்போ நாம் ஒன்று செய்வோம், இந்த எந்த வம்புமே வேண்டாம்னா, ஏன்னா எந்த பக்கம் போனாலும் முன்ன வந்தால் முட்டுறது, பின்ன போனால் அடிக்கிறது, அதனால் இது எதுவுமே வேண்டாம். ஒன்று செய்வோம், இத்தனை தூரம் நப்பின்னைக்கு ஒன்றுனால் அதை பற்றியே நினச்சிருந்து அதுவேன்னு பார்த்துட்டு இருக்காரே, மற்ற எதுவுமே இவருக்கு தேவகாரியம் நடத்துகிற நாராயணநாமம் வேண்டாமா, அவரையே வச்சாலும் வேண்டாமா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீர் பேர் கட்டுப்படுமேனாலும் வேண்டாமா, எதை பற்றி கவலைப்படாமல் நப்பின்னை 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 அப்படின்னு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கார். நாமெல்லாம் விஸ்வம் விட்டு விஷட்காரான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கண்ணன் நப்பின்னே நப்பின்னே நப்பின்னேன்னு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கார். ஒன்று செய்வோம்னா, அப்போ அவர் அவ்வளவு தூரம் நப்பின்னைக்கு வசப்பட்டு இருக்காரோ இல்லையோ, அவள் வச்சது சட்டம்னு இருக்காரோ இல்லையோ, அவள் பார்த்த பார்வைக்கு இருக்காரோ இல்லையோ, பேசாமல் இவரை விட்டுட்டு நேர நப்பின்ன இடத்துல போய் நீயே உன் மணவாளனை கூடுன்னு கேட்டுடுவோம் அப்படின்னுட்டா அப்போ கண்ணன் என்ன பண்ணுவார்? ஓ நப்பின்னிட்ட கேட்டிருக்கா, நம்மக்கிட்ட வரலையே நினைக்க மாட்டாராம். ஏன்னா நப்பின்ன இடத்துல கேட்டாலே அவளுக்கு வசப்பட்டவன் நான், அப்போ அவ சரின்னு கொடுத்தா என்னையும் கொடுத்துட வேண்டிதான் அப்படின்னு பேசாமல் இருந்துருவார். அதே சமயம் அவருக்கு கோபமும் போடும். ஏன்னா நப்பின்ன இடத்துல போய் எப்போ கேட்டோமோ, ஓஹோ நம்ம மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவா, இனிமே நமக்கு கவலை இல்லை, அது வரணுமே. மனைவியை வெசுட்டான்னு தானே இப்போ இவர் கவலைப்பட்டு இருக்கார். அதே தர்மபத்தினி இடத்துல போய் தேவரீரே கண்ணனை கொடுத்துடணும்னு கேட்டால் அவளுக்கும் ரொம்ப திருப்தியாகப்படும். இப்போ ஒரு காரியத்தை இன்னார் இடத்துல பண்ணிக்கணும்னு வச்சுக்கோ, இந்த பத்தினி மூலமாக ஒரு காரியம் நடக்கணும்னால் நம்ம நேராக போய் கேட்குறத விட பர்த்தாட்ட சொல்லி கொஞ்சம் நீர் பார்த்து சிபாரிசு பண்ணும் என்ன கேட்டால் சுலபமாக நடந்துடும். அதே போல் பர்த்தாட்ட ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம பத்தினியை பார்த்து நான் கேட்டுட்டே இருக்கேன் பண்ண மாட்டேங்கிறார், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி கொஞ்சம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சுலபமாக நடந்துடும். இது நேராக கேட்குறத விட சிபாரிசுன்னு நன்னா வேலை செய்ய முடியும். அதனால இப்போ ஆண்டாள் பார்த்தாள், நேர கண்ணனே ஒன்னை கொடுன்னு கேட்குறத விட நப்பின்னையின் இடத்துல போய் நீ கண்ணனை கொடுன்னு கேட்டுட்டா திருப்தி. நப்பின்ன நினச்சிருந்தாலாம், கண்ணனை எடுத்து கொடுக்கறதுக்கு நான் என்ன தாம்பாளத்திலே வச்சுட்டுருக்கேன், ஏதோ கொடுங்கிறாளேனால் இல்லை, தேவரீர் மார்கழி நோன்புக்காக விசிறி வச்சு சம்பாவனம் வெத்தலைவாக்கு வச்சு கொடுக்க வேண்டாமா, ரவிக்கு துணி வச்சு குங்குமம் வச்சு மஞ்சள் வச்சு எல்லாம் வச்சு வெத்தலைவா கொடுக்கணுமோ இல்லையோ, வெத்தலை பாக்கில் சின்ன விசிறி வை, அது நோன்புக்கு உபயோகப்படும், சின்ன கண்ணாடி வை, அது நோன்புக்கு உபயோகப்படும், பக்கத்தில் கொஞ்சம் ஒதுக்கி கண்ணனையும் வச்சு கொடுத்துரும். எப்படி விசிறி வைப்பியோ எப்படி கண்ணாடி வைப்பியோ அதை போல் கண்ணனையும் வச்சு கொடுத்துருனால், கண்ணன் என்ன விசிறி கண்ணாடி ஆட்டம் உட்காண்டிருக்காரானால், ஆமாம் நாங்கள் பேச்ச அத்தனையும் திரும்பி பார்க்காத இருந்தால் அப்படி இருக்காரு தானே அர்த்தம்.
என்ன அங்கே கொண்டு கோர்த்துட்டாள். இத்தனை நாள் இவரிடத்துல கேட்குற ஒன்றும் திரும்பி பார்க்கல. அப்போ நாங்கள் தெரிஞ்சின்ற உண்மை என்ன? உனக்கு வசப்பட்டு உட்காண்டிருக்காருன்னு அர்த்தம். உனக்கு வசப்பட்டிருக்கு விசிறி, உனக்கு வசப்பட்டிருக்கு கண்ணாடி, உனக்கு வசப்பட்டிருக்கு கண்ணன் கூட என்று நேராக அவனிடத்தில் பிரார்த்திக்கிற பாசுரம். என்ன இதுக்கு ஒரு அழகான சங்கதி. அந்த பாட்டிலேருந்து இந்த பாசுரம் எதுக்கு வந்ததுன்னு தெரியணும் இல்லையோ. இந்த சங்கதி அழகிமணவாள பெருமாள் நாயனார் தன் 6000 படி வியாக்கியான அவதாரிக்கையில் சாதிக்கிறார். இந்த கருத்துகள் தெரிஞ்சாதான் பாட்டினுடைய ஓட்டமே நமக்கு புரியும். எதுக்கு என்னமோ வரிசையாக கேட்டுருக்காள் என்னால் என்னமோ நடக்கிறது உள்ளே. அதை நடக்கத்தான் ஆண்டாள் வெளியிலேருந்து கேட்கிறாள். இனி பத உரை பார்ப்போம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய். 33 33 கோடி தேவர்கள் அமரர்க்கு முன் சென்று 33 ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள். ஆதித்யர்கள் சூரியர்கள் 12 பேர், ருத்ரர்கள் 11 பேர், அஷ்ட வசுக்கள் 8 பேர், அஸ்வினி தேவர்கள் 2 பேர். கூட்டி பாருங்க. 11 12 23, 23 8 31, 31 2 33. இதுதான் 33 பேர். 33 கோடி தேவர்கள்னு சொல்ல முடியும். 33 கோடி அமரர். அமரர்னா சாகாவரம் பெற்ற தேவர்கள். அமிர்தத்தை சாப்பிட்டுட்டா, திருப்பார்கடல்லேருந்து வந்த அமிர்தத்தை சாப்பிட்டதுலேருந்து இவருக்கு மரணம் கிடையாது. அதனால் 33 அமரர்க்கு முன் சென்று சாகாவரம் பெற்றுட்டாலே தவிர அப்பப்போ பயம் வந்துடும், இடம் போயிடும், எல்லாரும் ஜெயிச்சுருவா. அதனால தான் அவளுக்கு பயம் வந்துடுறது. அமரர்க்கு முன் சென்று தேவர்கள் நடக்கிறாள்னால் கண்ணன் தான் முன்னாடி நடப்புறான். அவர்களுக்கு ஒரு ஆபத்துன்னா முன் சென்னுங்கிறத 2 விதமாக வச்சுக்கலாமா? இடமுன் காலமுன். தமிழில் 2 முன் உண்டு. இடத்தாலே முன் அப்படின்னா ஒரு கோட்டி போயிட்டு இருக்குன்னா கோட்டிக்கு முன்னாடி போகிறார்னு அர்த்தம். காலத்தாலே முன், கோட்டி 6 மணிக்கு வருவாள்னா இவர் 5:45 வந்துட்டார்னு அர்த்தம். 2 முன் இருக்கே. அதை போல் அமரர்க்கு முன்னுன்னா என்ன அர்த்தம்? அமரர்கள் பின்னாடி நடக்கிறா, கண்ணன் அவர்களுக்கு முன்னால் நடக்கிறான். அது ஒரு முன். இன்னொன்று, அமரர்களுக்கு பயம் வந்துடுத்து நாம் பயப்படுறோன்னு நினச்சிக்கிறதுக்கு முன்னால், அது காலத்தால் முன்னால்னு பொருள். தேவர்களுக்கு ஒரு ஆபத்து வருது, ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே காப்பாற்றிடுவார். தேவர்கள் நடக்கிறா இடத்துல முன்னாடி நடப்பார். 33 அமரர்க்கு முன் சென்று. சாதாரணமாக தலைவர்கள்லாம் தொண்டர்களை முன்னாடி போக விட்டுட்டு கல்லடியெல்லாம் முடிஞ்சு போச்சான்னு கேட்டுண்டு பின்னாடி வருவார். ஆனால் அப்படி இல்லை கண்ணன். இவர் 33 அவரருக்கு முன்சென்னு இவர் முன்னாடி போய் சாட்சி ஒரே இடம் கேட்டால் அப்படி கண்ணன் பண்ணாரான்னா ஒரே சாட்சி திருத்தேர்த்தட்டு பார்த்த சாரதி தேரோட்டி. அவர் தானே முன்னாடி நின்னார். ஓரோர் அம்பை யார் வைஷ்ணவாயுதம் விட்டாலும் தான் வாங்கிக்கிறார், பகதத்தன் ஏவினாலும் தான் வாங்கிக்கிறார், அர்ஜுனன் அம்புக்கண்ணால் தொலைச்சாலும் தான் வாங்கிக்கிறார். வாழ்ந்து திருவல்லிக்கேணில் அந்த திருக்கோலத்தோடு நின்றுட்டு இருக்கார். முகமுக்க பொழிஞ்சு போய். ஏன்னா ஆச்சரியமான பார்த்தசாரதி பெருமாள், வேங்கடகிருஷ்ணன் மூலமூர்த்தி, பார்த்தசாரதி உற்சவமூர்த்தி. இன்னைக்கு அப்படியே சேவிச்சுக்கலாம். அக்னி குண்டத்தில் தோன்றினேன்னு சொல்லிட்டே தேவ பெருமாள் காஞ்சிபுரத்தில் நிற்கிறார். இதோ பீஷ்மர் விட்ட அம்புகளையெல்லாம் முகத்தில் தாங்கின்றிருக்கேன்னு சொல்லிக்கொண்டே திருவல்லிக்கேணியில் நிற்கிறார். அதனால் இவர் தான் முன்னாடி போவர். அது தேவனாக இருந்தாலும் முன்னாடி போகிறார், அர்ஜுனனாக இருந்தாலும் முன்னாடி போகிறார். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும். கப்பம், கம்பம்ங்கிறது கப்பம்னு வந்திருக்கு. கம்பம், கம்பனம், நடுக்கம். கப்பம் தவிர்க்கும், தேவர்களுக்கு இருக்கிற நடுக்கத்தை போக்குபவனே. தேவர்கள் நடுங்கிறா என்ன ஆயிடுமோன்னுட்டு கப்பம் தவிர்க்கும், அந்த கப்பத்தை போக்கக்கூடிய கலியே. கலியன பலிஷ்டனே, வலிமை உடையவனே, மிடுக்கனே. கலினா மிடுக்குன்னு அர்த்தம். கலியன் யாருக்கு பெயர்? திருமங்கையாழ்வாருக்கு கலியன்கிற பெயர் கிடைச்சி சொல்லியோ. கலியே துயிலழாய். அந்த கலியன் ஏன்? எல்லாம் பெருமானுடைய திருவாபரணங்கள்லாம் பறிச்சுட்டார். இப்போவும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு முதல் நாள் வேடுபரி உற்சவம் நடக்கும். திருவாலி திருநகரில் போனீங்கன்னா திருக்குறையலூர் ஆழ்வார் அவதார ஸ்தலம் பக்கத்தில் திருமணங்கொல்லைங்கிற இடம். அந்த இடத்துல தான் இந்த வேடுபரி உற்சவம் நடக்கும். ராத்திரி திருமங்கையாழ்வார் வருவார். வயலாளி மணவாளன் நாச்சியாருக்கு மூடு பல்லக்கிலே எல்லா ஆபரணங்களையும் சாத்தி கொண்டு வருவார்கள். இன்னைக்கு வாழை கொள்ளையடிச்சுட்டா நமக்கு இனிமே கொள்ளைக்கே போக வேண்டாம் அப்படின்னு திருமங்கையாழ்வார் முடிவு பண்ணி மொத்த ஆபரணங்களையும் பறிச்சிடுவார், மூட்டையாக கட்டிடுவார். அதை தூக்கணும். பார்த்தா ஓ காலில் மட்டும் ஒரே ஒரு ஆழி ஒரு மோதிர மாட்டம் பாக்கி இருக்கே, அதையும் எடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக கீழே குனிஞ்சு கேட்ட பார்ப்பார். கேட்ட வராது. தம் பல்லால் போட்டு ஆழியை கடித்தார். இந்த கடிச்சு இழுத்து என்ன வேகம் என்ன பலம், நம்ம கிட்ட வந்து என்னமா இழுக்கிறார், நம் கலியனோ அப்படின்னு அப்போ தான் பெருமாள் பேர் கொடுத்தாராம். அது வரைக்கும் அவருக்கு நீலன்னு பேர். கலியன் என்ன அர்த்தமே?
கலி மிடுக்கு. என்ன மிடுக்கு? என் காலில் இருக்கிறத ஒருத்தன் கடிச்சு இழுக்கணும்னா என்ன மிடுக்கு இருக்கணும். அதனால தான் கலியனோன்னு கூப்பிட்டார். அதை சட்டுன்னு சுவாமி சம்ஸ்கிருதத்தில் சொன்னார். கலி ஹன் ஹன் ஹந்தா கலி ஹந்தா இது கலி ஹன். கலியை ஹனனம் பண்ணுறவர்னா கொல்லணும்னு அர்த்தம், கொல்றவர். கலியே இல்லாதாக்கி விடுறாரு இல்லையோ. அவருடைய பாசுரத்தை சேவிச்சோம்னால் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் எஸ்ய கோபி பிரகாஷாபி ஆவித்யன் நிகதந்தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல்னு பாசம். அப்போ கலியே முடிக்கக்கூடியவர் கலிகன்றி. அந்த கலிகன்றி தான் கலித்வம்சி. அவர்தான் மிகச்சிறந்த திருவங்கியாழ்வார். அந்த ஆழ்வார் கலி என மிடுக்கு. அதை போலத்தான் இங்கேயும் கண்ணனுக்கு இருக்கிற மிடுக்கை ஓதுகிறாள். கப்பன் தவிர்க்கும் கலியே துயிலழாய். தேவரீர் எழுந்திருக்கணுங்கிறது இப்போ முதல் வரியில் கண்ணனை கூப்பிட்ட பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்னு கப்பன் தவிர்க்கும் கலியே துயிலழாய். மேலும் சொல்லுகிறாள். இதில் இருக்கிற முதல் வரியில் இருக்கிறது என்ன? தேவர்களுக்கெல்லாம் காரியம் பண்ணுறவரேன்னு உணர்த்துகிறாள். தேவ காரியம் பண்ணுறவர்னால் அதனால பேர் சம்பாதிச்சிருக்கிறீரே, பேர் வேண்டாமா அப்படின்னு கேட்கறதுக்காக சொல்லிட்டாள். மேலும் தொடருகிறாள். செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய். செப்பமுடையாய் நல்ல நேர்மை இருக்கிறவர், ரொம்ப ஆர்ஜவத்தோடு போராடுவர். திரளுடையாய் வல்லமை இருக்கிறவர். சில பேருக்கு நேர்மை இருக்கும், வல்லமை இருக்காது. சிலருக்கு வல்லமை இருக்கும், நேர்மை இருக்காது. ரெண்டு இருக்குது. செப்பமுடையாய் திரளுடையாய், நேர்மையோடு வேலை பார்க்குறவர், திறமையோடு நன்கு ரட்சித்து கொடுக்கிறவர். செப்பமுடையாய் திரளுடையாய். செற்றார்க்கு ஆசிரித்த விரோதிகள் இருக்காளோ இல்லையோ, தன் அடியார்களுக்கு விரோதிகள், அவர்களுக்கு வெப்பம் கொடுக்கும். ஆசிரித்த விரோதிகளுக்கு துன்பத்தை கொடுக்கும். வெப்பம்னா துன்பம், துக்கம். ஆசிரித்தன் பிரஹ்லாதன், ஆசிரித்த விரோதி ஹிரண்யகசிபு, ஆசிரித்தன் விபீஷணன், ஆசிரித்த விரோதி ராவணன். அதான் செற்றார்க்கு ஆசிரித்த விரோதிகளுக்கு வெப்பம் கொடுக்கும், அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. விமலான்னா குற்றமற்றவன், தோஷமில்லாதவன்னு பொருள். இங்கே எங்கே தோஷமில்லாதவன்னு சொல்கிறார்? கீழே இப்போ பாட்டு என்ன இருக்குது? செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விரோதிகளை துன்புறுத்துகிறவனே என்றாலே துன்புறுத்துகிறவர் குற்றமுள்ளவர்னு ஒரு கேள்வி வந்துடும் இல்லையோ. இப்போ தான் துன்புறுத்துகிறவனேன்னு கேட்டால் யார் துன்பத்தை கொடுக்கிறாரோ அப்போ அவர் தீவிரத்தான் இருக்கணும். துன்புறுத்துறவரேன்னு பாசுரமா செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும்னு சொன்னீரேனால் உடனே மாற்றிக்கிறார். இவர் ஆசிரித்த விரோதிகளுக்கு துன்பம் கொடுக்கிறார், ஆசிரித்தர்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டார். யார் மக்களுக்கெல்லாம் துன்பம் கொடுக்கிறாளோ அவர்களுக்கு மட்டும்தான் துன்பம் கொடுப்பார். அதனால் அது குற்றமாகாது. விமலா, விமலான்னு சொன்னால் மலம், மலம்னா தோஷம். விமல, அமல, நிமல, நிர்மல, இது எல்லாமே குற்றமில்லை குற்றமில்லை குற்றமில்லைன்னு வரும். அப்பா விமலா குற்றமே இல்லாதவனே. என்ன குற்றம் இருக்கலாமோன்னு சந்தேகம்? விரோதிகளுக்கு துன்பம் கொடுக்குறாரே, ராவணனை கொன்னாரே, சிசுபாலனை கொன்னாரே, அது சரியா குற்றமா என்ற கேள்வி வருது இல்லையோ. குற்றமில்லை 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 விமலா. ஏன் அது குற்றமில்லைனால் ஆசிரித்தர்களுக்கு துன்பம் கொடுத்தவாளுக்கு தானே துன்பம் கொடுக்குறார். நீ நல்லவனாக இருந்தால் அவர் ஒன்றும் உனக்கு பண்ண போகிறது இல்லையே. அந்த தீமையைத்தான் போக்கியாக வேண்டும். பாபத்தை ஒழித்தா தானே ஜெகத்து நன்னா இருக்கும். அப்போ செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். 2 வரியில் கண்ணனை கூப்பிட்டாச்சு. அசையறதா இல்லை. அப்போ தான் ஆண்டாள் புரிஞ்சுனுட்டாவோ, நம்ம இவளை ஏதோ 2 வார்த்தை பேசினது அவளுக்கு பிடிக்கல போல் இருக்கு, அதனால் மாற்றினுடுவோம். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பென்ன நங்காய் திருவே துயிலழாய். 3வது வரி நப்பின்னையை பார்த்து பாடினது. செப்பென்ன மென்முலை, அழகான ஒரு பொற்கலசம் போல இருக்கக்கூடிய மிருதுவான மார்பகம். செப்பென்ன மென்முலை செவ்வாய், என்ன கோவை வாய். அப்படி அதரம் செவந்து இருக்குமா நப்பின்னைக்கு. அந்த செவந்த செகப்புக்கு அந்த புன்னகைக்கும் கண்ணன் என்ன வேணா பண்ணுவாராம். செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல், சிறுத்த இட மேலே அவயவங்கள்லாம் இருக்குது, கீழே அவயவங்கள்லாம் இருக்குது, நடுவில் இடுப்பு இருக்கணும் அப்படின்னு யூகிச்சு தெரிஞ்சுக்கணுமா. இடுப்பு கண்ணிலே படக்கூடாது, இடுப்பு இருக்கணும், இல்லாத இருக்காது. ஆனால் இடுப்பு மின்னல் போல இருக்கான். அதைத்தான் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்ன நங்காய் திருவே துயிலழாய். நப்பின்னையே நங்கை, நங்கைன்னா குணத்தால் பூர்ணையேன்னு அர்த்தம். நிறைய குணம் நிரம்பி இருக்கிற பெண்ணுக்கு நங்கைன்னு பேர், குணத்தால் நிரம்பி இருக்கிற ஆணுக்கு நம்பின்னு பேர். நப்பின்ன நங்காய் குணத்தால் பூர்ணையே
திருவே, திருவே யாருக்கு? திரு பெருமான், அந்த திருவுக்கும் திருவே, கண்ணனுக்கும் திருவா இருக்கிற நப்பின்னையே, நப்பின்னனங்காய் திருவே துயிலழாய், எழுந்துரு. அப்புறம் நப்பின்னை எழுந்துரு எழுந்துருன்னு இவாளும் 3 பாட்டா சொல்லிட்டு இருக்கா. என்ன வேணும்னே சொல்ல மாட்டேங்கிறாளே. கடைசி வரி இத்தோட வேண்டுதல் முடிஞ்சிட போகிறது. இப்போ நப்பின்னனங்காய் திருவே துயிலழாய், எதற்கு? உக்கமும் தட்டொளியின் தந்து உன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு. உக்கம் தட்டொளி, விசிறி கண்ணாடி. உக்கம்னா விசிறி, தட்டொளினா கண்ணாடி. உக்கமும் தட்டொளியின் தந்து உன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு நாள். இந்த உண்மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு சேரலை பாருங்க. அது என்னது? உண்மணாளனையும் எம்மையும் நீராட்டுன்னு அர்த்தமா? அப்போ நப்பின்னு நீராட வர வேண்டாமா? உக்கம் பாட்டு திரும்பி சொல்லி பாருங்க. உக்கமும் தட்டொளியின் தந்துன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு. உக்கம் கொடு, தட்டொளி கொடு, உன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டுன்னா பாட்டு எங்கே சேரும்? உன் மணாளனை நீராட்டுன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை உன் மணாளனையும் எம்மையும் இப்போதே நீராட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஒன்றுமே இல்லையேங்க. அப்போ உன் மணாளனைங்கிறது எங்கே தெரியுமோ சேர்க்கணும்? உக்கமும் தந்து தட்டொளியின் தந்து உன் மணாளனையின் தந்து இப்போதே எம்ம நீராட்டுன்னு சேர்த்துடணும். இந்த தந்துங்கிறத அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உக்கமும் தந்து தட்டொளியின் தந்து, தந்தை எங்கே வேணா. இப்போது ஒரு சப்தம் இருந்ததுன்னா கொண்டு கூட்டு பொருள் ஹோளனின்னு தமிழில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சப்தத்தை பல இடத்துல சேர்த்து சேர்த்து அதற்குரிய அர்த்தம் சொல்கிறோம் இல்லையோ, அதை போல் உக்கமும் தந்து தட்டொளியும் தந்து உன் மணாளனையும் தந்து. நப்பின்ன பார்த்தா என்ன விசிறி கண்ணாடி கொடுக்குற மாதிரி கண்ணனை போய் கேட்குறீங்களேனால், ஆமாம் கண்டிப்பாக நீ அப்படி கொடுக்கலாம். அந்த மாதிரி இடம் உண்டா? நப்பின்னைக்கு ஆச்சரியம். உக்கம் தட்டொளி கொடுக்குறாப்புல கண்ணன் எனக்கு வசப்பட்டவரான்னா, பெற்ற தகப்பனார் தசரதனுக்கே ராமன் அப்படித்தான் வசப்பட்டு இருந்தார். அப்போ கைப்பிடித்த மனைவிக்கு வசமாக இருக்க வேண்டாமோ? வேணும்னு பாண்டாள் சற்றே கிளப்பி விடுகிறாள். தந்தைக்கு வசப்பட்டிருக்காரே, உனக்கு வசப்பட வேண்டாமா? கேட்டோன் ஆமாமா வசப்பட்டவர் தான் அப்படின்னு எடுத்து கொடுத்தாள். என்ன தந்தைக்கு வசப்பட்டவர்னு எங்கே பார்க்கலாம்னால், விஸ்வாமித்திரர் வந்தார். யாக சம்ரக்ஷணத்திற்கு ராமனை வேண்டி பெற்று போக வேண்டும், இது அவருக்கு ஆசை. வந்துட்டார். உள்ள நுழையச்சேவே தசரதன் அவரை பார்த்து ரொம்ப ஆனந்தம். பிரார்த்திக்கிறான், உமக்கு என்ன வேணுமோ கேளும், நீர் விருப்பப்பட்டதை நாம் கொடுப்போம். வாக்கு கொடுத்துட்டார். சில சமயம் யாரான்னு நமக்கு பார்த்த உடனே இன்னது பண்ணுறேன் அன்னது பண்ணுறேன்னு விடுவா. ஆனால் கொஞ்சம் அனட போன உடனே யோசிச்சேன், அது முடியாது போல் இருக்கு அப்படிங்கிறாளோ இல்லையோ. இதுதான் தசரதர் வாக்கு கொடுத்தா போலேன்னுவா. என்னை கொடுக்கறச்சே பார்த்த சந்தோஷத்தில் எத்தவனா பண்ணுறேங்கிறது. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு அவ்வளோ ஒத்துன்னு இருக்க வேண்டாமோ, கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு அப்புறம் நினைக்கிறோமோ இல்லையோ. இதே நல்ல தான் இப்போ தசரதனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்போ கேட்குறார் விஸ்வாமித்திரர், அதோ கரிய செம்மல் ஒருத்தனை தருதி, உன் பிள்ளைகளுக்குள்ள அந்த கருப்பு பிள்ளை ராமன் இருக்கானே அவனை கொடுனார். ராமன் எனக்கு உயிரை விட மேல். எதற்காக ராமனை கேட்கிறீர்? இல்லை யாகத்தை சம்ரட்சிக்கணும், ராட்சசர்கள்லாம் வருவா, நான் விரதம் எடுத்துட்டு இருக்கிறதுனால நான் சண்டை போட முடியாது. தசரதா, எனக்கே சண்டையிட்டு ஜெயிக்கிறதுக்கு தெரியும், ஆனால் நான் இப்போ சண்டை போட முடியாது, விரதம் எடுத்துட்டு இருக்கேன். யாகத்தில் விரதம் இருக்கிறதுனால நான் சாபமும் கொடுக்கக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. அதனால உன் பிள்ளையை கேட்குறேன். எவ்வளவோ தசரதன் மறுத்து பேசினான். விஸ்வாமித்திரருக்கு கோபம். கடைசியாக நீ எப்படி நன்னா இருக்கியோ இரு, உனக்காக நல்லது சொல்லலான்னு வந்தேன், நீ கேட்டுக்கிறதா இல்லை. மித்யா பிரதிஜா காக்குத்ஸ்த, பொய் சத்தியம் பண்ணேன். நான் வந்தவுடனே தரேன்னு சொன்னியோ இல்லையோ, இப்போ பொய் சத்தியம் தானே. ஒரு பிராமணர் பிரம்ம ரிஷியை பார்த்து தரேன்னு சொல்லிட்டு தரமாட்டேங்கிறியே, நன்னாரு. இந்த நன்னாரு நிஜமான நன்னாரு இல்லை, இது நன்னாருன்னா நன்னாரு. மித்யா பிரதிஜா காக்குத்ஸ்த சுகீபவ சபாந்தவா, உன் பந்துக்களோட நன்னா சுகமா இருன்னார். விறுவிறுன்னு வெளியில் போயிட்டார். அப்போ தான் வசிஷ்டர் தசரதா அவரை நிறுத்து, அவசரப்பட்டு அனுப்பிச்சுடாதே, உன் பிள்ளையோட நல்லத்துக்காகத்தான் அவர் வந்து கேட்குறார், கொடுத்துரு, அவர் கேட்பதை செய் என்று வசிஷ்டர் சொல்கிறார். விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப ஆச்சரியம். இன்னி வரைக்கும் நான் தெற்க பார்த்தா நீர் வடக்க பார்ப்பீர், நான் மேற்க பார்த்தா நீர் கிழக்கத்தான் பார்ப்பீர், இன்னைக்கு என்ன ரொம்ப கரிசனம் அதிகமாக படுத்து. சரி சரி, ராமன் விஷயம்னா நான் நீரும் ஒத்துண்டு தானே போயாகணும். இது இப்போ விஸ்வாமித்திரர் தசரதனை பார்த்து சொல்கிறார். இதோ வசிஷ்டோபி மகாதேஜாக வேத்தி ஏச்சேமே சமுபஸ்திதாக ராமம், ராமனை பற்றி எனக்கு தெரியும், மாம் வித்தி, நான் அவரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கேன், தெரிந்த ராமனை பற்றி சொல்கிறேன். ராமம் தசரதாத்மஜம் அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் தசரதாத்மஜம் வசிஷ்டோபி மகாதேஜாக, ராம மகாத்மாவான ராமனை அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் தசரதாத்மஜம் வசிஷ்டோபி மகாதேஜாக. இந்த வசிஷ்டர் கூட ராமனை ஒத்துப்பார். இந்த வசிஷ்டர் கூடங்கிற அழுத்துறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ?
நான் எதை இருக்குன்னாலும் இவர் இல்லைன்னுவர், அவர் எதை இருக்குன்னாலும் நான் இல்லைன்னுவேன். இப்படி தான் ரெண்டு பேரும் பொருத்தமாக இத்தனை நாளும் ஓட்டிகிட்டு இருந்திருக்கோம். இப்போ பார், நான் ராமன் முழுமுதற் கடவுள்னு சொல்ல போகிறேன், ராமன் ஜெயிப்பார்னுவேன், தைரியம் இருந்து அவரை இல்லைன்னு சொல்ல சொல்லு. இந்த விஷயத்தில் அவர் ஆமாம்னு என்னோட ஒத்துன்னு தான் ஆகணும். வசிஷ்டோபி மகாதேஜாக வேத்தி ஏச்சேமே சமுபஸ்திதாக என்று விஸ்வாமித்திரர் சொன்னார். அப்போ வசிஷ்டர் சொல்கிறார், உன் பிள்ளை நல்லத்துக்குத்தான் விஸ்வாமித்திரர் ஒன்றை கேட்குறார். என்ன நல்லது? கல்யாணம் பண்ணி வைக்கணுமே. யாக சம்ரட்சணத்துக்காக கூப்பிடுறார். அதுக்கப்புறம் மிதிலைக்கு கூட்டின்னு போகணும், வில்ல உடைக்கணும், சீதையை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையோ, அதுக்கு தான் விஸ்வாமித்திரர் வந்திருக்கார். அவர் தான் ப்ரகஸ்பதி சுவாமின்னு வச்சுங்களேன், வாத்தியார் சுவாமி அவர் தான். நம்ம வீட்டில் பிள்ளை பொண்ணுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க போகிறோம், கல்யாணம் நச்சவே வாத்தியார் முதல்ல வந்துடுவார். சுவாமி நான் ஒரு 2-3 ஜாதகம் கைவசம் இருக்குது, ரொம்ப வசதியான ஜாதகம் பார்க்குறீங்களான்னு வந்தால் கண்டிப்பாக இந்த பிள்ளையோ பொண்ணோ ஓன்னு கோச்சுப்பா. உனக்காக ஆறு பார்க்க சொன்னா, நான் கேட்டேன், நான் இப்போ தேவையில்லையா அப்படி இப்படின்ட்டு அதை பார்த்த உடனே அவருக்கு தெரியும், வாத்தியார் சுவாமிக்கு இது எந்த வீட்டுக்கு போனாலும் இதே தான் நடக்கிறது. அதனால் அவரும் தெரிஞ்சு ஆட்டம் தானே இப்படி ஆரம்பித்தா தான் கல்யாணத்துக்கு வந்து சேருவா அப்படின்னு கடைசியில் பேசி முடிச்சுடாரோ இல்லையோ. அதை போல் வசிஷ்டர் சொன்னார், அவர் கேட்குறத நீ பண்ணி கொடுத்துரு. அடுத்த ஸ்லோகம் என்ன தெரியுமோ? ததௌ குஷிகபுத்திராய சுப்ரீதேன அந்தராத்மனா. ததௌ வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறா போலே தட்டை கொண்டு ராமனை வச்சு தசரதன் விஸ்வாமித்திரத்தில் கொடுத்துட்டாருனார். ததௌ குஷிகபுத்திராயனால் ஒரு ஆண்மகன், ஒரு பிள்ளை வயசு 12, அந்த பிள்ளையை அனுப்புகிறார்னால் கூட அனுப்பி வைத்தார், கூட்டி அனுப்பி வைத்தார், சென்றுவான்னு கூறினார், இப்படி தானே சொல்லணும். அதே இந்த புஸ்தகத்தை கொடுத்தா ததௌ, புத்தகத்தை கொடுத்தார், கடிகாரத்தை கொடுத்தார், இதெல்லாம் நியாயம். ஆளையா கொடுத்தார்னு சொல்லுவா, தமிழை கூட இப்படி சொல்ல மாட்டோமே. ஒரு ஆளாக அனுப்பிச்சு வச்சுறேன், பிள்ளையை கூப்பிட்றீங்களா அனுப்பிச்சு வைக்கிறேன்வா, பிள்ளையை கொடுக்குறீங்களா கொடுத்தேன்னு ஆறான்னு சொல்லுவார், பொருளா பிள்ளை. ஆனால் ததௌ குஷிகபுத்திராயன்னு சொன்னாரேனால் அவர் எடுத்து தட்டில் வச்சு கொடுக்குற அளவுக்கு தசரதனுக்கு ராமன் அடங்கி இருப்பாராம். எப்படி ஒரு பொருளை எடுத்து தட்டில் வச்சு கொடுக்கலாமோ அதை போல தசரதன் என்ன வேணும்னாலும் ராமனை பண்ணலாம். தயரதற்கு மகன் தன்னை அன்னி மற்றிலேன் தஞ்சமாகவேன்னு போஷனம். நான் தசரதனுக்கு பிள்ளைங்கிறதுல அவ்வளவு திருப்தி ராமனுக்கு, அவர் என்னை என்ன வேணா செய்யலாம். அதைத்தான் இப்போ ஆண்டாள் ஞாபகம் வச்சுட்டு, ஒரு ஆண் தசரதன், அவருக்கு இந்த ராமன் என்ன அடக்கமாக ஒண்ணுமில்லாத ஒரு தசரதத்தில் எடுத்து கொடுக்கறதுக்கு சரி சரின்னு இருக்கார். அப்பா தகப்பனாருக்கு அடங்கின பிள்ளைன்னா நன்னா இருக்கு, நப்பின்னை கடங்கின கணவன்னா நன்னா இல்லையோ என்ற உடனே பிடிச்சுனுட்டா நப்பிள்ளை. இந்த வார்த்தைக்காகவானு கொடுத்தே தீர்றதுன்னா எப்போ இதை சொல்லிட்டாலோ இனிமே இவர்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. எத்த சொன்னா கொடுக்க வேண்டியவர் கொடுத்தே தீர்வரோ அதை பேச தெரியணும். இப்போ சொல்லும் போதே உக்கமும் தட்டு தந்தொழியும் தந்து உன் மணாளனையும் தந்துன்னு உடனே அவருக்கு அப்படியே குளிர்ந்து போச்சு. இப்போ ஓ நம்ம மணவாளன் நமக்கு அவ்வளோ வசப்பட்டிருக்கார், அதனால கண்ணனை உடனே அவர்களுக்கு கொடுத்துடணும்னால் இப்போ 2 பக்கத்துக்கும் சாட்சி சொல்லியாச்சு. நப்பின்ன பிராட்டிக்கும் ரொம்ப திருப்தி, நம்ம மணவாளன் நம்ம வசம்னுட்டு. கண்ணனுக்கு அதை விட திருப்தி, இனிமே நப்பின்னையை குறை சொல்ல மாட்டாள், அது வரைக்கும் அவருக்கு திருப்தி. அப்போ 2 பக்கமும் திருப்திப்பட்டு கண்ணனை திறக்க விட்டாள், கண்ணனை பெற்றாள்ங்கிறதான் பாசுரத்துக்கு அர்த்தம். அப்போ உக்கமும் தட்டொழியின் தந்து உன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு ஏலோர் எம்பாவாய். இப்போதே நீராடணும். தட்டொழி வந்தாச்சு, உக்கம் வந்தாச்சு, கண்ணன் வந்தாச்சுன்னா நீராட்டம் தான். நீராட்டாச்சுன்னா நோன்பு முடிஞ்சு போயிடும். நோன்பு முடிந்தால் ஆனந்தமாக சக்கரை பொங்கல் தான், சக்கரை பொங்கல் ஆச்சுன்னா அனுபவம் தான். இப்போதே எம்ம நீராட்டுன்னு அர்த்தம் என்ன? ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ கிரதம். இதோ பிரம்மத்தை அனுபவிக்க புகுகிறேன். கிரீஷ்மே சீதமிவ கிரதம். எப்படி வெளியிலே கொதித்து கொண்டிருக்கும் போது குளத்துக்குள் குழுகுழுன்னு இருக்குமோ, வெளியில் குழுகுழு ஒரே குளிர்ச்சியாக இருக்கிறச்சே எப்படி கதகதப்பாக குளத்துக்குள்ளே இருக்குமோ, அதை போல் நான் சம்சாரத்தில் துன்பப்பட்டிருக்கிறச்சே பகவான்கிற பிரம்மத்திடத்தை நீராட வந்தால் அவர் அதுக்கு நேர் எதிரான அனுபவத்தை நமக்கு கொடுக்குறார். சம்சாரத்தில் வெப்பம், பிரம்மம் ஆனந்தமாக அனுபவத்தை கொடுக்க போகிறார். அதுதான் நீராட்டம். முதல் பாட்டிலேருந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். நீராட்டம்னா வெறும குளத்தில் குளிக்கிறது இல்லை, பிரம்மந்தான் குளம். பிரம்மங்கிற குளத்தில் இறங்கி அவனுடைய அனந்த கல்யாண குணங்கள், பிரம்மத்தினுடைய சிறந்த பண்புகள், சௌசீல்யம், வாத்சல்யம், சுவாமித்வம், மாதுரியம், எத்தனை குணங்கள் இருக்கு. அந்த குணங்களையெல்லாம் அனுபவிக்கத்தான் நீராடணும். நாங்களும் மகிழனும்னு பிரார்த்தித்தாள். உன் மணாளனையும் தந்து இப்போதே எம்ம நீராட்டு. இனிமே ரொம்ப ஆச்சரியமான சில அர்த்தங்கள்லாம் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. 33 அமரர்க்கு முன் சென்னு கப்பந்தவிர்க்கும். இந்த வியாக்கியானத்தில் இருக்கிறத மட்டும் பட்டு பட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த வரி, இதை போல வரிகளை இனிமேல் மாற்றி எழுதவே முடியாது. அவர் கேட்குறது என்ன தெரியுமோ? 33ன்னு இருந்தால் தான் ரட்சிப்பியோ, 5 லட்சம்னு இருந்தால் வரமாட்டியோ? இது முதல் கேள்வி.
33 போறையே, நாங்கள்லாம் 5 லட்சம் குடி பெண்கள், இங்கே 5 லட்சம் பேர் இருக்கோம், தேவர் வரமாட்டீர் போல் இருக்கே. இப்போ 33 அமரர்க்கு முன் சென்றுன்னு பாசுரம் இல்லையோ, அதுலேருந்து நம்ம என்னென்ன பொருள் வாங்கிக்கணும்னா 33 பேர்னா போவீர் போல் இருக்கு, 5 லட்சம்லாம் வரமாட்டீர் போல் இருக்கு. அமரர்க்கு முன் சென்று ஷாகாவரம் பெற்றவர்கள்னா போவீர் போல் இருக்கு. ஏன்னா அமரர்கள்னா மரணம் இல்லாதவா அமரர்களோ இல்லையோ, ஷாகாவரம் பெற்றவாள்னா போவீர் போல் இருக்கு. உன்னை பார்க்காட்டா பேடுவோங்கிற எங்களுக்கு வரமாட்டீர் போல் இருக்கு. உன்னை பார்த்தா பேடுவேங்கிற அவன், உன்னை பார்க்காட்டா பேடுவோங்கிற நாங்கள். அப்போ யாருக்கு நீ வர வேண்டும்? ஏன்னா தேவர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணன் வரணுங்கிறது அவளுக்கு முக்கியம் இல்லை. அவர் அமுதத்தை எடுத்து கொடுத்துட்டு பேடணும், ராஜ்யத்தை மீட்டு கொடுத்துட்டு கிளம்பி போடணும், இதுதான் தேவர்களுக்கு ஆசை. ஆனால் பெண்களுக்கு ஆசை கண்ணனே வேணும். அப்போ ஷாகாவரம் பெத்தவா அவர்களுக்கெல்லாம் போவீர் போல் இருக்கு. உன்னை பார்க்காட்டா ஷாவோம் இருக்கிறோம் நாம். ஒரு நிமிஷம் உன்னை பார்க்கலன்னா உயிர் வாழ முடியாது நாம் இருக்கோம், எங்களுக்கு வரமாட்டீர் போல் இருக்கு. ஆண்களாக இருந்தால் தான் போவீர் போல் இருக்கு, பெண்களாக இருந்தால் வரமாட்டீர் போல் இருக்கு. சரி சரி, அவர் தேவர்களோ இல்லையோ, தேவர்கள்னால் மிடுக்காக இருக்கிறவா, நல்ல பலிஷ்டர்கள், மிடுக்கா பலமாக இருக்கிறவாளுக்கு தான் போவீர் போல் இருக்கு. அபலையாக இருக்கிறவாளுக்கு போக மாட்டீர் போல் இருக்கு. யாராலோ ஆபத்து வந்தால் காப்பாற்ற போவீர் போல் இருக்கு, உம்மால் ஆபத்து வந்தால் காப்பாற்ற வரமாட்டீர் போல் இருக்கு. அப்படின்னா கடைசி அர்த்தம் தான் ரொம்ப முக்கியம். இப்போ யாரால் ஆபத்து? மகாபலி சக்கரவர்த்தியால் ஆபத்து, ஹிரண்யகசிபுவால் ஆபத்து, ஹிரண்யாட்சனால் ஆபத்து தேவர்களுக்கு, அதை ஓடிப்போடி காப்பாற்றி விடுறார். இப்போ எங்களுக்கு யாரால் ஆபத்து தெரியுமோ? ஒன்னால தான், வேற யாராலும் எங்களுக்கு ஆபத்தில். நீ தானே வரமாட்டேங்கிற, நீ வந்திருந்தா எங்களுக்கு எந்த ஆபத்துமே கிடையாது. அப்போ மற்ற பேரால் ஆபத்தென்னால் வருவாய், உன்னால் ஆபத்தென்னால் வரமாட்டாயா? அப்போ சட்டுன்னு கண்ணன் நினச்சிக்கிறார், நம்மால இந்த பெண்களுக்கு என்ன ஆபத்து? நம்ம ஒன்றும் பண்ணலையேன்னா, நீ வராதது தான் ஆபத்து, வேற ஏது எங்களுக்கு ஆபத்து? நீ கட்டாட்சி தெரிஞ்சானால் இதோ திருவடின்னு கொடுத்துருந்தியானா ஒரு ஆபத்து எங்களுக்கு இல்லையே. அப்போ ஒன்னால் ஆபத்து, நீ தான் காப்பாற்றணும். 5 லட்சம் பேருக்கு ஆபத்து, நீ தான் ரட்சிக்க வேண்டும். இன்னொன்று யோசிச்சுப்பார், இவெல்லாம் ஒன்னையா பிரயோஜனம்னு கேட்குறவா? தேவர்களெல்லாம் பிரயோஜனாந்தரத்தை வேண்டவா. அவர்களுக்கு தேவை அமுதம், நாடு, நடப்பு, ரம்பாதிலோத்தமா, உருசி மேனகா, இதெல்லாம் வேண்டியவாளுக்கு ஓடி ஓடி போயிட்டு இருக்கே. ஒன்னையே வேணும்னு இருக்கிறவாளுக்கு நீ வரமாட்டியா? அவர்கள் கேட்கறது என்ன? உன்னிடத்தில் மற்றதை கேட்பவர்களுக்கு போகிறாய், உன்னிடத்தில் உன்னை கேட்கும் எங்களுக்கு வர வேண்டாமா? இந்த வரி என்ன மாற்ற முடியும் பாருங்க. அவர் எழுதியிருக்கிற வரி இது. உன்னிடத்தில் மற்றதை கேட்கிறவாளுக்கு ஓடுறையே, உன்னிடத்துல ஒன்றை கேட்குற எங்களுக்கு வர வேண்டாமா? ஆண்கள் எங்களை நாங்களே காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு ஓடுறையே, பெண்கள் நீ தான் எங்களுக்கு ரட்சகன் நினைக்கிற எங்களிடத்துல வர வேண்டாமா? பலம் இருக்கிறவாளுக்கு போறியே, பலமில்லாத அபலைகளுக்கு நாங்கள் வர வேண்டாமா? என்ன யாராலோ ஆபத்து வந்தா காப்பாற்ற போறியே, ஒன்னால் ஆபத்து வந்தா நீயே உன்னை மறைச்சிருந்தா எங்களை ரட்சிக்க வேண்டாமா? 5 லட்சம்னா வரமாட்டேங்கிறியே, 33னா போறியே என்று பலவிதமாக ஞாபகத்தில் வச்சுன்னு தான் 33 அமரர்க்கு முன் சென்னு கப்பன் தவிர்க்கும் கலியே துயிலடாய். வேற ஒத்தரை முன்னிட்டுண்டு உன் முகத்தை பார்க்கலேன்னா எங்களுக்கு முடிவு. ஆனால் தேவர்களெல்லாம் என்ன பண்ணுவாள்னா, அக்னி முகாவை தேவா, சாஸ்திரம் சொல்றது, அக்னியை முன்னிட்டு கொண்டு பெருமாள்கிட்ட போவாளாம், இந்திரனை முன்னிட்டுன்னு போவாளாம், பிரம்மாவை முன்னிட்டுன்னு வருவாளாம். வேற யாரையோ முன்னிட்டு கொடுபவர்களுக்கு போறியே, ஒன்னைத்தானே இந்த மார்கழி நோன்புக்கு முன்னாடியே நிறுத்தியிருக்கோம். அப்போ தேவரீர் வராவிட்டால் நாம் எங்கு செல்லுவோம்? அமரர்க்கு முன் சென்று அந்த தேவர்களுக்கெல்லாம் முன்னாடி நடக்கிறார். அவர்களுக்கு ஆபத்து நோவு வருவதற்கு முன்னாடியே நடந்துருவராம். முன் சென்று நோவு வருவதற்கு முன்னே சென்று ரட்சிக்கிறாய். எங்களுக்கு நோவே ஒன்னால தான், அப்போ தேவரீரான்னு ரட்சிக்க வேண்டாமோ? சென்று ரட்சிக்கிறாய். சென்று நீ தேவர்களுக்கு முன்னாடி போறே. ஆனால் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கோம்? இன்று யாம் வந்தோம். 2 விஷயம் பார்க்கணும். இப்போ பகவான் போய் ரட்சிக்கிறத தேவர்களிடத்தில் பார்த்துட்டோம். ஆனால் எங்கள் நிலைமை வந்து நின்றுருக்கோம். நீ வான்னு கூட நாங்கள் சொல்லலை. இப்போ எங்களுக்கு தெரியும் உன் திருவடி நொந்து போயிடும், தேவர்களுக்காக காரியம் பார்த்து நீ ரொம்ப நொந்திருக்கே, நாங்கள் வரோம். அப்போ நீ போய் ரட்சிச்சிருக்கணும், நாங்களே வந்திருக்கோம். அப்படியாவது வர வேண்டாமா? அமரர்க்கு முன் சென்னு கப்பந்தவிற்கும் கலியே துயிலடாய். சென்று ரட்சிக்கணும். பெருமான் நாம் ரட்சிக்கணும், காப்பாத்தினாத்தான் பெருமை. நாம போய் மேல் விழுவதல்ல, அவர் நம்மை கை கொள்ள வேண்டும். இதுக்கு 3 விஷயம் ஆச்சரியமா சாதிக்கிறார். ஸ்மராமி என்பவனுக்கு நினைக்கை குற்றம், உவாச்ச என்பவனுக்கு பேசுகை குற்றம், பத்யாமபிகமாச்சைவ என்பவனுக்கு வருகை குற்றம். அப்படின்னா பகவான் நமக்கு ரக்ஷகன்னு நினைச்சுனுட்டாலே போருமா, அந்த நினைவுக்கே பெருமாள் காத்து விடுகிறார். அதுக்கு மேலே நான் உன்னை தேடி வந்தேன்,
சொல்லவே வேண்டாமா, வரவே வேண்டாமா. நான் உன்னை பிரார்த்திக்கிறதுக்காகத்தான் வந்தேன்னு ஏற்றுக்கிறியா? பேசவே வேண்டாமா. தேவரீரை திரும்ப திரும்ப நீ தான் காப்பாற்றணும்னு நினைச்சேன், நினைக்கவே வேண்டாமா. நினைக்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம், நடக்கவும் வேண்டாம், ஏத்துண்டா போரும். இதுக்கு 3 இடம் காட்டுறார். ஸ்மராமி என்பவனுக்கு நினைக்கை குற்றம். ஸ்மராமின்னால் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்திம்னு வராக சரம ஸ்லோகம். வராக பெருமாள் சொல்றார், நீ சரணாகதி பண்ண அன்னைக்கு என்னை நினைச்சு வச்சுட்டியானால் மரணப்படுக்கையில கூட நீ என்னை நினைக்க வேண்டிய தேவையில்லை. நீ மறந்தே போயிட்டாலும் நான் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு உன்னை கூட்டி போகிறேன். அப்ப வராக சரம ஸ்லோகம் நான் ஒரு நாள் சொல்லி வச்சுட்டா அப்புறம் நினைக்க வேண்டாம், அவர் ஞாபகம் வச்சுன்னு கூட்டின்னு போறார். கண்ணா, உன் நிலைமை பாத்தியா? அந்த வராகம் தானே நீயும். இப்ப நாங்க வந்து வந்து நின்றுருக்கோம், நினைக்கவே மாட்டேங்கிறிய. அவர் என்னைக்கோ சொன்னதுக்கு எப்பவோ கூட்டின்னு போறேங்கிறார். ஆனா அதை போல தன்மை உங்ககிட்ட இல்லையே. ஸ்மராமின்னு அவர் நான் நினைக்கணும்னு சொல்லியிருக்கு, நாங்களா ஒன்ன நினைக்க வேண்டும். அடுத்து உவாச்ச மகாபிராஜ்யா ஸ்வரேண மகதோ மகான். விபீஷணன் ஆகாசத்துல வந்து நிற்கிறார். அவர் வந்து நின்ன உடனே ராமன் உருகி போயிட்டார். எங்க இருக்கிறவன் எங்க வந்து சேர்ந்திருக்கார்? இவர்னா இப்ப நமக்கு இருக்கிற சரணாகத்தன் என்ன உருகியிருக்கார். அவர் அப்பவே உள்ளத்தால ராமன் ஏத்துனுட்டார். ஏத்துண்டு அவனை போய் வர வச்சுட்டமேன்னு தவிச்சுட்டு இருக்கா பாருங்க. அப்ப பார்த்து விபீஷணன் பேச வேற ஆரம்பிச்சான். உவாச்ச மகாபிராஜ்யா, வாய் திறந்து விபீஷணன் பேச ஆரம்பித்தான். சுக்ரீவாதிகளே, நான் வந்திருக்கேங்கிறத சீக்கிரம் ராமன் போய் சொல்லுங்கள். இந்த வார்த்தை ராமன் காதல பட்டுதோ இல்லையோ, இவன் வந்ததே போரும் நினைச்சேனே, பேச வேற பேசுறானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டாராம். அவன் வந்ததே போரும்னு நினைச்சிட்டு இருக்கேன், நினைச்சதே போரும், பேசி வேற என்னை ரொம்ப துன்புறுத்துறான். ஏன்னா நான் போய் லங்கையில் அவனை கைப்பிடிச்சிருக்கணும், விட்டுட்டேன். அவனை இவ்வளோ தூரம் கடற்கரை அளவுக்கு வர வச்சுட்டேன். இதுக்கே நான் வெக்கப்பட்டு இருக்கேன். நான் இன்னும் 10 அடி போலையே, லங்கைக்கு போய் விபீஷணனை ஏற்றுக்கலையே அப்படின்னு நானே வருத்தப்பட்டு இருக்கேன். வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுமா போலே இவர் வேற நான் வந்திருக்கேன் ராமன்ட்ட போய் சொல்லிடான்னா அவன் பேச பேச தவிக்கிறான் ராமன். இவன் பேசாமல் இருந்தால் போருமேனுட்டு. அதனாலே பேசினாலே அவர் பிடிக்க மாட்டேங்கிறது, நினைச்சாலே பிடிக்க மாட்டேங்கிறது, வந்தாலே பிடிக்க மாட்டேங்கிறது. ஏன்னா நாம் போகணும், நான் நினைக்கணும், நான் பேசணும், நான் என் அடியார்களை ரட்சிக்கணும். இந்த அளவுக்கு உறுதி இருக்கிறவரிடத்திலே போய் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் இவர் தானே போய் ரட்சிக்கிறார். இன்று யாம் வந்தோம், இன்னைக்கு நாங்கன்னா இங்க வந்து நிற்கிறோம் அப்படின்னாலாவது நீ திறந்து பார்க்க வேண்டாமா? அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிரடாய். கப்பம் கம்பம் நடுக்கத்தை போக்குகிறான். ஹிரண்யகசிபுன்னு சொன்னாலே தேவர்கள் நடுங்குவாளாம், ராவணன்னாலே தேவர்கள் நடுங்குவா. தேவாகா ஸ்வர்க்கம் பரித்யஜ்ய. எப்ப ஹிரண்யகசிபு வாழ்ந்திருந்தானோ அப்ப தேவர்கள்லாம் சொர்க்கலோகத்தை காலி பண்ணிவிட்டான். இந்த ஊர் நமக்கு ஆகாதுன்னா என்ன மனுஷ ரூபத்தை எடுத்துன்னு எல்லாரும் சுற்றி வந்திருந்தாளாம். தேவாள்லாம் எங்கே போயிருக்காள்னா அது விடுமுறையில் போயிருக்கா, 2 மாதம் கழிச்சு வருவா. அந்த அளவுக்கு வந்துட்டா. ஏன்னா ஹிரண்யகசிபை பார்த்தாலே அவ்வளோ பயம். இதுதான் கப்பம். கப்பந்தவிற்கும் கலியே, அவர்களுடைய நடுக்கத்தை போக்கி கொடுக்கிறாய். நீ எங்களை நடுங்க பண்ணாதே கொள். அவர்களுடைய நடுக்கத்தை போக்குறது வாஸ்தவம் தான். ஆனால் இப்போ எங்க பிரார்த்தனை தெரியுமோ, எங்களை நடுங்க வைக்கிறியே. தேவர்களுடைய நடுக்கத்தை போக்கரே, ஆனா உன்னை கொடுக்காமல் எங்களை நடுங்க வைக்கிறாய். ஏன் இப்படி? துக்க நிவர்த்தி, தங்களுடைய துக்கம் போகணும்னு தேவர்கள் கேட்கிறா. ஆனா எங்களுக்கு என்ன ஆசை தெரியுமோ? துயிலடாய், கலியே துயிலடாய், மிடுக்கனே வலிமை உள்ளவனே துயிலெழுவாய். துயிலெழுவாய்னு நீ எழுந்திருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். எங்க துக்கம் போறதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அதை காட்டிலும் நீ எழுந்திருக்கணும். அந்த எழுந்திருக்கிறத பார்க்கணும்னா நாங்கள் ஆசைப்படுகிறோம். நீ மிடுக்கு இருக்கு, என்கிட்ட மிடுக்கு இல்லை. மிடுக்கில்லாத பெண்களை மிடுக்கு இருக்கிற நீ தானே காப்பாற்றி கொடுக்க வேண்டும். கப்பந்தவிற்கும் கலியே துயிலடாய். துயிலடாய் செப்பமுடையாய் திரளுடையாய். தேவர்களுக்கெல்லாம் எது ஜீவனம்? அமிர்தம். அமிர்தம் இருந்தால் தான் ஜீவர்களுக்கு ஜீவனம். எங்களுக்கு எது தெரியுமோ ஜீவனம்? நீ எழுந்திருக்கிறது தான் ஜீவனம். நீ தான் எங்களுக்கு ஜீவனம். அப்ப அமுதம் ஜீவனமா இருக்கிறவாளுக்கு போவே, நீ ஜீவனமா இருக்கிறவாளுக்கு வரமாட்டியா? அமுதத்தை பற்றி இருக்கிறவளுக்கு நீ போறே, நீயே அமிர்தம். பாண்டாளுக்கு ஒரு கவலை, தேவர்களுக்கு அமுதம் வேணுமா, கடைஞ்சிக்கிட்டேன் எடுத்துக்கிட்டோம், நான் வாண்டான்னு மறுக்கலை. ஆனால் அந்த அமுதத்தை கடையறதுக்கு ஏன் அமுதம் தானே கிடச்சிது. ஏன் அமுதம்னா கண்ணனோ இல்லையோ, கண்ணனை வச்சு தானே கடைஞ்சிருக்கா. அமுதத்தை மற்ற வச்சு கடைஞ்சிக்கிட்டோம். அமுதத்தை கிடைக்கிறதுக்கு கண்ணன் தானே கிடைத்தார்னால், சாமான்யமாக மனிதன் அமுதம் கிடையட்டும், தேவர்கள் அமுதம் கிடையட்டும். அமுதமே அமுதம் கடைஞ்சி பார்த்துருக்கீங்களா? இந்த அமுதான் தான் ஆறாவது அமுதன், பகவான் ஆறாத அமுதன். அப்போ ஆறாத அமுதமே கடைஞ்சி கொடுத்த அமுதம். தேவர்களுக்கு இருக்கிற தாழ்ச்சியை பாரு. இந்த ஆறாத அமுதத்தை விட்டுட்டு அந்த ஆறி போகிற அமுதத்தை சாப்பிட்டுருந்தான். அது இன்னைக்கு சாப்பிட்டா என்ன பண்ணும்?
அமரத்துவம் கொடுக்கும். இனி மரணமே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சே போயிட்டோன்னு அர்த்தம். மரணமே இல்லைன்னா மோட்சத்தை நினச்சே பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் எங்கே முக்தி அடைய போகிறோம், எங்கே வைகுந்தத்துக்கு போகிறோம், சொர்க்கத்தோட சுற்றி சுற்றி ஆட்டம் பாட்டம் பார்த்துன்னு உட்காந்துருக்க வேண்டியதுதான். இப்படி இருக்கிற தேவர்களுக்கு ஓடுறையே, நீயே வேணும் நினைத்த அடியனுக்கு வர வேண்டாமா? செப்பமுடையாய் திரளுடையாய். செப்பமுடையாய் 2 துயிலழாய் இருக்கு பாருங்க. 33 அமரர்க்கவும் சென்னு கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய். செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். அப்படின்னா இந்த துயிலெழுப்புறதில் இருக்கிற ஆதரவு, அந்த திருப்பள்ளி உணர்த்ததில் இருக்கிற ஆதரவுனாலே 2 தடவை சொல்றார், நீ எழுந்தாத்தான் எங்களுக்கு ஜீவனம், தேவர்களுக்கு அமுதம் ஜீவனம், எங்களுக்கு நீ எழுந்திருக்கிறது தான் ஜீவனம், அதனால தான் உன்னை எழுப்புகிறோம். செப்பமுடையாய், நல்ல திரள் இருக்கிறவர், நல்ல நேர்மை இருக்கிறவர், ஆசிரியத்திற்கு செவை அழிய மாட்டார். செப்பம்னா ரக்ஷை, காப்பாற்றுறவர், நேர்மையோட காப்பாற்றுறவர். திரளுடையாய், வலிமையோடே காப்பாற்றுபவர். நன்ன பர அபிபவன சாமர்த்தியம், எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் கலங்காமல் நின்று அடியார்களுக்கு எதிரிகள்னா நன்னா அழிச்சுடுறாரோ இல்லையோ, அதான் திரளுடையாய். செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமனா. அது ஆண்டாளுக்கு மேலே கேட்குறாளாம், செற்றாருக்கு உன் விரோதிகளுக்கு துன்பம் கொடு நடுக்கம் கொடு, நீ எங்களுக்கே நடுக்கம் கொடுத்துட்றியே, நீ கொடுக்கணும்னு அவளுக்கு கொடுத்தா வாஸ்தவம் தான், ஆனால் அவளுக்கு கொடுக்குற ஷாக்கிலே எங்களுக்கு நடுக்கம் கொடுத்தியானா, இங்கு காட்டாதே அங்கு காட்டுங்கிறாள். செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. எங்கே செற்றார்க்கு வெப்பம் கொடுத்தார்னால், ஆசிரித்தர்களான பாண்டவர்கள், பாண்டவர்களுக்கு விரோதி கௌரவர்கள், அவர்களுக்கு வெப்பம் கொடுத்தவனே. கௌரவர்களுக்கு வெப்பம் கொடுத்தவர், பாண்டவர்களுக்கு குளிர்ச்சி கொடுத்தவர். அதான் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. விமலா குற்றமில்லாதவன். என்ன குற்றமில்லாத கண்ணன் பேர் வாங்கினுட்டார்னால், பாண்டவர்களும் உதவி கேட்டு வந்தா, துரியோதனன் வந்தான், அர்ஜுனனும் உதவி கேட்டு வந்தான், 2 பேரும் வந்திருக்கிறச்சே, அர்ஜுனனுக்கும் கேட்டதை கொடுத்தேன், துரியோதனனுக்கும் கேட்டதை கொடுத்தேன், என் பேரில் தப்பு இல்லை. கண்ணன் சொல்லிக்கிறாராம், இது என் பேரில் எந்த தப்பும் கிடையாது. செப்பமுடையாய் திரளுடையாய் விமலா, என்ன தப்பு என் பேரில் இல்லை, நீ என்ன துரியோதனனுக்கு வைஷ்ணவ சேனையை கொடுத்துட்டீர், அதே கண்ணனுக்கு இப்போ அர்ஜுனனுக்கு உம்மையே கொடுத்து கொண்டீர் அப்படின்னு கேட்கலாமோன்னால், என் பேரில் தப்பு சொல்லாதீங்க. இந்த கதையை நம்ம பாரதத்தில் நல்லா விளக்கமாக பார்த்தோம். கண்ணன் இப்போ எப்படி தப்பிச்சுட போகிறார், அவர் சொல்கிறது, அவரவர்கள் கேட்ட உதவியை அவள் கொடுத்தேன். துரியோதனன் சேனை வேணும்னு கேட்டான், சேனையை கொடுத்துட்டேன். அர்ஜுனன் என்ன வேணும்னு கேட்டான், என்னையே கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணுவேன், அவன் கேட்டது எதுவோ அதைத்தான் கொடுக்குறேன்னு வரும் இல்லையோ. அப்போ அவரவர்கள் கேட்டதை கொடுத்துட்டார், ஆனால் துரியோதனனுக்கு எடுத்துட்டார், அர்ஜுனனை வாழ வச்சுட்டார். இதுதான் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பம் கொடுத்தார் விமலா. அதில் குற்றமே இல்லாத ஒரு காரியத்தை நடத்திட்டாரோ இல்லையோ. செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பன்னமென் முலை செவ்வாய். அப்படி ஆசிரித்த விரோதிகளுக்கு வெப்பம் கொடுப்பறா. செய்குந்தா வருந்தீமை உன் அடியார்க்கு தீர்த்து, அடியாருக்கு குந்த அருந்தீமையெல்லாம் தீர்க்கிறா. அசுரர்க்கு சீமைகள் செய் குந்தா என்ன வைகுந்தாமணி வண்ணனேன்னு 10 பாசுரங்கள். அதில் செய்குந்தா வருந்தீமை அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமகள் செய் குந்தா என்று பாடுகிறார். அச்சுதன் அடியனென்கோ அடியவர் வினகெடுக்கும் நச்சுமா மருந்தமென்கோ நலங்கடல் அமுதமென்கோ அச்சுவை கட்டியன்கோ என்று நம்மாழ்வார் பகவானை என்னான்னு கூப்பிடுவேன்னுட்டு ரொம்ப ஆச்சரியமான 10 பாசுரங்கள். அந்த பாசுரத்தின்படி பார்த்தால் அசுரர்களுக்கு தீமை செய்கிறார், அடியார்களுக்கு நன்மை செய்கிறார். ஆனால் இப்படி செய்கிறாரேங்கிற குற்றம் அவர் பேரில் தட்டாது. ஏன்னா ஆசிரித்தர்களாக இருந்தால் நன்மை செய்வேன்னு சொல்லியிருக்கார். அனாசிரித்தர்களுக்கு நன்மை பண்ணியிருந்தால், அடியான் அல்லாதவனுக்கு நன்மை செய்தால் அது பாபமாக போய் முடியும். அதனால தான் அவர்களுக்கு துன்பம் கொடுத்து அடியார்களாக ஆக்குகிறார். செப்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பன்ன மென்முறை துயிலடாய். தேவரீர் எழுந்திருக்கணும், எங்களிடத்துல தயை இல்லாத இருக்க வேண்டாம், நீர் தயையோடு எழுந்திருக்க வேண்டும். அம்புக்கு பட்டவர்கள் அவர்கள், நாங்கள் அம்புக்கு பட்டவா இல்லை, உன் நோக்குக்கு பட்டவா, உன் கண்ணம்புக்கு ஆசிரியச்சவா நாங்கள். அங்கே கையில் விட்டு இருக்கிற இரும்பு அம்புக்கு பயந்தவா அவா. உன்னுடைய கண்களால் எங்களை நோக்கணும். துயிலடாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல். மகாலட்சுமி தேவி நப்பின்ன பிராட்டி அவருடைய திருமார்போட பெருமான் எப்பவும் இருப்பாராம். இதை பற்றி பராசர பட்டரே சாதிக்கிறார். வடதள தேவகி ஜடர கமலாஸ்தன வேத சிரஹ ஷடகோப வாக் வபுஷி ரங்ககிரகே சயிதம். கண்ணனை எங்கெங்க சேவித்து கொள்ளலாம்? வடதளம் ஆலிலத்தடலில் சேவிக்கலாம், தேவகி ஜடரம் தேவகியினுடைய வயிற்றிலே சேவிக்கலாம். அப்புறம் கமலாஸ்தன மகாலட்சுமி தேவியினுடைய திருமார்பல எப்போதும் இருப்பார். இப்போவும் ஸ்ரீரங்கநாச்சியாரை சேவிப்போன்னா
பெருமானை பற்றின ஒரு பதக்கம் இருக்கும். ஸ்ரீரங்க விமானத்தோட பெருமாளோட பதக்கம் சாத்தின்னு இருக்காளோ இல்லையோ, அதான் கமலாஸ்தனம். அவள் திருமார்பவிட்டு பிரியவே மாட்டாராம். தேவகி ஜடர கமலாஸ்தன சடகோப வாக் வபுஷி. ஆழ்வாருடைய போஷனம். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான். அடியார்களுடைய மனசில் இருக்கார். மா கடல் நீர், கடல்ல சேனிச்சுருப்பார். மலராள் தனத்துள்ளான், ஸ்தனம் திருமார்பு. மலராள் ஸ்ரீ மகாலட்சுமி, மகாலட்சுமியின் திருமார்பில் எப்போதும் இருக்கிறார். ஒரு நிதி எட்டு வைத்தா போலே, ரொம்ப வசதியான ஒரு பண்டமாக இருந்தால் அதுக்கு ஏற்ற பெட்டியில் இருக்கணும் இல்லையோ, அதை போல மகாலட்சுமியின் திருமார்பில் எப்போதும் அணைந்திருக்கிறவள். செப்பென்ன மென்முலை, மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள். அந்த பிராட்டியினுடைய திருமார்பு எப்பவும் இழைக்காது பருக்காது. என்ன விம்மி வளர்ந்திருக்கிற அவரை எப்பவும் அணைச்சுட்டே இருக்காரோ இல்லையோ, அதனால மென்மை மாறாமல் இருக்கக்கூடிய திருமார்புகள். மென்முலை செவ்வாய், அழகான வாய். அவனை பார்த்துட்டே இருக்கிறதுனால சிரிச்சுட்டே இருக்கிற வாய். இந்த சிரிச்ச சிரிப்ப வாய்க்குத்தான் கண்ணை ரொம்ப ஆசைப்படுவான். கோவை வாயாள் பொருட்டு ஏற்றி விருத்தம் இருத்தாய் மதிலங்க கோவவிய செலகுனைத்தாய் குலநல்யானை மறுப்பொசித்தாய் பூவியாம் நீர் தூவி போதால் வணங்கேலேனும் உன் பூவியாம் மேனிக்கு பூசும் சாந்தி என் நெஞ்சமேன்னு போசம். இதுக்கு ஒரு வேடிக்கையான கதை உண்டு. கும்பன் நப்பினுடைய தந்தையார். அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இந்த 7 காளமாடுகளை அடக்கணும். அது 14 கொம்பு, குத்தினா கிழிச்சிடும். அந்த 7ஐயும் யார் அடக்கிறானோ அவனுக்கு தான் பெண்ணை கொடுப்பேன் அப்படின்னு கும்பன் சுயம்பரம் வைத்தார். ஒரு ராஜாவாக வரா, பார்த்த உடனே பயந்து போய் ஓடுறா. அப்போ பலராமன் அடி எடுத்து முன்னாடி வச்சார். கையில் மணமாலையை வச்சு நப்பின்ன காத்துன்னு இருக்கா. பலராமன் இந்த காளமாட்டுகளை அடக்கிடுவார். ஆனால் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு இப்படி வாய் கூம்பி போச்சான். நப்பின்னைக்கு கூம்பி போச்சுன்னு உடனே அதை பலராமன் பார்த்துட்டு, பிடிக்காத பெண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு நகர்ந்துட்டார். அடுத்தது கண்ணன் கால் எடுத்து முன்னாடி வச்சாராம். அதை பார்த்த உடனே இதுக்கு தயிரும் பாலும் வெண்ணையும் தானே தெரியும் இருக்கு, இவர் எங்கே இந்த காளமாடுகள் அடுக்க போறார் அப்படின்னு பரிகாசம் தோத்த சிரித்தாளாம். அந்த சிரிச்ச உடனே உள்ள இருக்கிற சகப்போட தெரிஞ்சதோ இல்லையோ, கோவை வாயாள் பொருட்டு, கோவை வாய் கொவ்வை பழம் போல சிவந்த வாய். அப்போ வியாக்கியானத்தில் 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கார். இயற்கையில் சகப்பு அவளுக்கு உண்டு, அதுக்கு மேலே சில பரிஷ்காரம் பண்ணி சகப்பு ஏற்றப்பட்ட வாயின்னு போட்டிருக்கார். ஓ, அந்த நாள்லேயே கண்டுபிடிச்சிட்டா போல் இருக்கு. இது ஒன்று இப்போ கண்டுபிடிக்கல. உள்ள நன்னா சகப்பு ஏற்றனா இப்போ நீங்கள் பல வர்ணங்களில் அந்த சகப்பு வச்சுருக்காளோ இல்லையோ, இளஞ்சிவப்பு வர்ணம், முது சிவப்பு வர்ணம், இந்த வர்ணம் அந்த வர்ணம், அதை போல போட்டுருக்கா. கோவை வாயாள் சிரிச்சாளோ இல்லையோ, அதை கண்ணன் பார்த்தார். இந்த வேடிக்கை சிரிப்போடே இவளை அணைக்கிறது இல்லை, இந்த 7 கொம்புகளில் விழுந்து உயிரை விட்டுவிடுறது அப்படிங்கிறதுக்காக குதிச்சாராம். குதித்த அந்த சிரித்த திறந்திருக்கிற அதரம் மூடுறதுக்குள்ளே 7 காளமாடுகள் அடக்கிவிட்டார். அவளையும் திருக்கல்யாணம் பண்ணிட்டார். அந்த கோவை வாய் தான் இப்போ ஞாபகப்படுத்தி செப்பென்ன மென்முலை செவ்வாய். இந்த வாயழகு இருக்கிறதோ, உன் திருமார்பரல் இருக்கிறதோ, அவனை பெற்றுக் கொடுக்க விலக்குவதற்காக அல்ல. செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னனங்காய் திருவே துயிலடாய். குணத்தாலே பூரணையானவளே, உன் அழகென்ன, உன் ஆச்சரியம் என்ன. தேக குணத்தை சொன்னாள். பிராட்டியினுடைய திருமேனி அழக சொன்னது. செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல். சிறு மருங்குல்னா சிறுத்த இடை. செவ்வாய் சிறு மருங்குல். நப்பின்ன நங்காய்னு சொல்றது. நங்காய்னா குணத்தாலே பூர்த்தி, அழகால பூர்த்தி சொன்னது செவ்வாய் சிறுமருங்குல். குணத்தாலே பூர்த்தி சொன்னது நங்காய். நங்காய் திருவே துயிலடாய். திரு எப்போதும் பிறவான் பிராட்டி வட்டு பிரிந்ததே கிடையாது. திருவுக்கும் திருவாகிய செல்வன். கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாச்சய கஹா புண்டரீக நயனா என்ன ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தினத்தில் கேட்கிறார். திரு பகவான் இல்லை திரு பிராட்டி. திருவுக்கும் திருவாகிய செல்வா, அந்த திருவான பிராட்டிக்கும் திரு பெருமான், திருவான பெருமானுக்கும் திரு பிராட்டி. நப்பின்ன நங்காய் திருவே, நப்பின்ன பிராட்டியே, தேவரீர் எழுந்திருக்க வேண்டும். எங்களுக்காக நீ எழுந்திருக்க வேண்டாமா? பெருமானு நமக்காக எழுந்திருக்கணும், எங்களுக்காக தேவரீர் எழுந்திருக்க வேண்டும். அப்பதான் கேட்கிறார், 10 மாசம் சீதாதேவி தேவஸ்திரீகளுக்காக உறங்காம இருக்கலையா? 10 மாசம் ராவணனுடைய அந்தப்புறத்துல, ராவனுடைய அசோகவனத்துல சிறைப்பட்டாளோ இல்லையோ, அப்ப அவ எங்க தூங்கினா? 10 மாசம் சீதை எங்களுக்காக தூங்காது இருந்தாலே, நீ ராத்திரியெல்லாம் தூங்கியாச்சு எழுந்திருக்க கூடாதா? அதான் இப்ப வித்தியாசம். தூங்காம 10 மாசம் சீதை இருந்திருக்கா, அதுவே தேவை. அப்ப நீ எங்களுக்காக நீ என்ன பண்ண போறேன்னா, இப்ப என்ன 10 மாசம் தூங்காது இருக்க சொல்லிடா? தூங்கிட்டு இருக்கிற நீ எழுந்தா போருங்கிறோம். உன்னை 10 மாசம் தூங்காதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. இப்போ தூங்கிண்டே இருக்கியே, எங்களுக்காக எழுந்தால் போகும். நப்பின்னனங்காய் திருவே துயிலடாய். எழுந்துருன்னா என்ன பண்ணணும்? உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு. ஆலவட்டம் விசிறி கொடு, தட்டொளி கண்ணாடி கொடு, இப்போதே எம்ம நீராட்டு. விசிறி கண்ணாடின்னு கேட்கறதெல்லாம் எது?
பறை பறைங்கிற கைங்கரியம் அதைத்தானே முதல் பாட்டிலேருந்து கேண்டு வரா. ஆக பறை கொடு கைங்கரியம் கொடுக்க வேண்டும், உக்கமும் தட்டொழியும் தந்து உன்மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு. உன்மணாளன் இந்த பிரிக்கிறது எது தெரியுமோ? நம்மணாளன்னு சொன்னால் கோச்சுடுவோம். உன்மணாளன்னா தான் கிடைக்கும், காரியம் நடக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் இல்லையோ. நம்மணவாளன்னால் நம்மணவாளன்னா அப்போ நீயே பார்த்துக்கோ, எங்கிட்ட ஏன் வரேன்ட்டாள்னா உன்மணாளனை உன்னுடைய மணாளன். என் மணாளன்னா நான் ஏன் கொடுக்கணும்னா உன் மணாளங்கிறதுனால தான் கொடுக்கணும். அதுக்காக தான் பிரார்த்திக்கிறோம். உன் மணாளன்னா நீ எடுத்து கொடுக்குற அளவுக்கு தானே அவர் அடங்கியிருக்கார். அதனால நீ புருவன் நெறித்த விடத்தில் நீ பார்த்த இடத்துல காரியம் செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்கார். அதனாலே எம்ம நீராட்டு இப்போதே, நாளை நாளைன்னு தள்ளி போடாதே. கண்ணனை இப்பவே கொடு, எமக்கு தீர்த்தமாட்டு. நீராட்டுன எம்மை காட்டுகிறாள். இந்த சரீரத்தை பாரு. ஏகி பஷ்ய சரீராணி. தண்டகாரண்யத்துக்குள்ள ராமன் நுழைஞ்சார். அப்போ ரிஷிகள்லாம் காத்துன்னு இருக்கா. ராட்சசால் அடிச்சுட்டான், புடைச்சுட்டான், காதை கடிச்சுன்னு போயிட்டான், மூக்கை கடிச்சுன்னு போயிட்டான், தொடையை கடிச்சுன்னு போயிட்டான். எல்லாம் ஒரே அழுக. ராமன் பார்த்து ஓஹோ இப்படி எடுத்தா இப்படி எடுத்தா இப்படி அடுத்தோம். அப்போது அங்கே இருக்கிற ரிஷிகள் எல்லாம் இந்த சரீரத்தை பாரு, வெட்டுவிட்டான்னாலும் இல்லையோ. அதை போல் இப்போ ஆண்டாள் வாசலில் இருக்கிற பெண்கள் உள்ளே இருக்கிற நப்பின்ன பிராட்டின் இடத்துல பிரார்த்திக்கிறாளாம். எம்மை எம்மைன்னா எப்படிப்பட்ட எம்மை? ஏதானு இப்போ மூக்கை கடிச்சுன்னு போயிட்டாளாரானோ, காதை கடிச்சுன்னு போயிட்டாளன்னா இல்லை. அங்கெல்லாம் ராட்சசர்கள் உடம்ப தின்னதை ரிஷிகள் காட்டினா, விரகம்ங்கிற ராட்சசன் எங்களை தின்னதை நாங்கள் காட்டுறோம். விரகம்னா கிருஷ்ண விரகம், பெருமானை விட்டு பிரிஞ்சு துன்பப்படுறோமோ இல்லையோ. அது ஒன்றும் இல்லை, வெறும் சதை போச்சு. அது கேந்த ரிஷிகளுக்கு அவ்வளோ ஓடினியே, எங்களுக்கு ஸ்வரூபமே போகிறதே. நீ விட்டு பிரிந்தா எங்கள் உள்ளம் தாங்குமோ? அதனால அங்கே ராட்சசன் தின்ன உடம்பு, இங்கே பிரிவு ஆற்றாமை தின்ன உடம்பு. உன்னை விட்டு பிரிஞ்சுட்டு எவ்வளவு துன்பப்பட்டு இருக்கோம். அதனால தான் எம்மைன்னு தாங்கள் எப்படி படுகிறோம்னு காட்டினாள். இப்போதே எம்மை நீராட்டு. எம்மைன்னு பொதுவாக சொன்னாள். உள்ளே இருக்க ஒரு ஆச்சரியம். ஒரு பாட்டில் பிள்ளாயினா, ஒரு பாட்டில் பெய் பெண்ணேன்னா, இப்போ என்ன மொத்தமாக கோட்டியாக சேர்ந்து எம்மைங்கிறா? அது எங்களுக்குள்ளே அடைச்சிப்போம் படைச்சிப்போம். உங்கள்கிட்ட வந்தால் ஒன்றா வந்துடுவோம். இப்போ நம்ம பாரத தேசத்தில் ஒரு மாநிலமாக அவாவாளுக்கு இதை இங்கே கொடுக்க மாட்டேன், அதை அங்கே கொடுக்க மாட்டேன், நீ கிடையாது நான் கிடையாது. ஆனால் வெளிநாட்டிலே அந்த ஆக்கிரமிப்புன்ன உடனே பாரத மாதா அப்படின்னு உடனே ஆரம்பிச்சுடுறாளோ இல்லையோ. ஓ இதுதான் எம்மை போல் இருக்கு. கீழே ஒரு பாட்டாக பிள்ளாய், பேய் பெண்ணே, கோதுகலமுடைய பாவாய், உனக்கு பாகவத பிரபாவமே தெரியலையே, எங்களை விட்டுருக்கியே, நாவுடையாய், வாய்ப்பேச்சு மட்டும் இருக்கிறவரே, செயலே இல்லா, இத்தனை வசவு. கீழே 10 பாசுரத்துலையும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ சேர்ந்து வந்து எம்மைங்கிறாளேன்னால் நீ அனுகிரகிக்கடன் வந்தால் நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாயிடும். அதை வாங்கிக்கிறதுக்காகத்தான் வந்தோம். இப்போதே எம்ம நீராட்டு ஏலோர் எம்பாவாய். எம்மை எங்களையும் அவனையும் சேர்த்து தீர்த்தமாட்ட வேண்டும். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹபிரம்மணா விபசிதான் உபனிஷத் வாக்கியம். இந்த ஜீவன் பிரம்மத்தை அடைகிறான், பிரம்மமும் ஜீவனுமாக சேர்ந்து பிரம்மத்தின் அபரிமிதமான கல்யாண குணங்களை, அவனுடைய எண்ணிறந்த அசங்கேயமான ஆனந்தமான குணங்களை சேர்ந்து அனுபவிக்கிறார்கள். நீராட்டு, நீ தீர்த்தமாட்டி விடு. நான் என்ன நீராட்டணும்? நீங்களே கண்ணன் அழைச்சின்னு போங்க. நீங்கள் போய் நீராட்டி விடக்கூடாதாண்ணா? கண்ணனுக்கு எத்தனை பெருமை இருந்தாலும் எங்களுக்கு அவனுக்கும் சம்பந்தம் இருக்கணும். எங்களுக்கு அவனுக்கும் ரொம்ப போக்கியத்துவம் இனிமையும் இருக்கட்டும். ஆனால் எத்தனை இனிமை இருந்தாலும் எத்தனை சம்பந்தம் இருந்தாலும் மாமனார் பார்த்து பண்ணி வச்சதுன்னு இருக்கணுமா? அப்படி இருந்தால் தான் அதுக்கு ஏற்றம். மாமனார் பண்ணி வச்சதை விட இப்போ என்னாச்சு, மனைவி பார்த்து பண்ணி வச்சதுன்னு இருக்கு. இது எங்கேயா நியாயமா சுவாமி? மாமனார் பார்த்து பண்ணி வைக்கிறது சரியினால் இது லௌகிக கல்யாணம் இல்லை, சரீர சம்பந்த கல்யாணம் இல்லை, ஆத்ம பரமாத்ம சம்பந்த கல்யாணம். அதனால மகாலட்சுமியோ பூதேவியோ நீலாதேவியோ அவர்களே பார்த்து தான் இந்த கல்யாணத்தை நமக்கு பண்ணி வைக்கணும். இது வேற யாரும் வரமாட்டா. மகாலட்சுமி இருக்கிறாள், அவள் பார்த்து பண்ணி வைக்கிறா. நாச்சியார் தானே புருஷகாரம் பண்ணி நம்மளை சேர்த்தே வைக்கணும். அப்போ நீராட்டுன்னு சொன்னால் நீதான் அவனை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். உனக்கு தான் அந்த உரிமை. நாங்கள் சொல்லிப்போம், தாராஹா பித்துகிருதாயித்தி. சீதை சந்தோஷமாக சொல்லிட்டாலும் இல்லையோ, எனக்கு பெருமையே ராமன் அழகன், ராமன் வில்லாளி, ராமன் ஆற்றலுடையவன், எல்லாத்த விட தசரதன் பார்த்து பண்ணி வச்சவர் அப்படிங்கிறது எனக்கு பெருமை. ஆனாலே இப்போதே எம்ம நீராட்டு, நீர் வைத்து இத்தை பண்ணி கொடுக்க வேண்டும். ஐயர் பண்ணி வைத்த விவாகம். வியாக்கியானத்தில் ஒரு எழுதியிருக்கார், பெருமாள் பிராட்டியினுடைய சௌந்தர்யாதிகள் கிடக்க, சீதை ரொம்ப அழகுதான், அந்த அழகை பார்த்தாலே ராமனுக்கு பைத்தியம்தான். ஆனாலும் அதை சொல்லிக்கவே மாட்டார் அவர். சீதைக்கு எத்தனை அழகு இருந்தாலும் ஐயர் பண்ணி வைத்த விவாகம் என்று உகப்பார். யார் சுவாமி ஐயர்? ஐயங்காரெலாம் சொல்லி எடுப்போம். எந்த ஐயர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சா? ஐயர்னா தந்தைன்னு அர்த்தம். தந்தை பார்த்து செய்து வைத்த கல்யாணம் அப்படிங்கிறது தான் அவருக்கு திருப்தியாம். அப்போ சீதைக்கு திருப்தி தசரதன் பார்த்து பண்ணி வச்சது.
ராமனுக்கு திருப்தி தசரதன் ஜனகன் பார்த்து பண்ணி வச்சது. அதை போல எங்களுக்கு திருப்தி வேணும். இப்போதே எம்ம நீராட்டு உக்கமும் தட்டொழியின் தந்து உன் மணாளனை இப்போதே எம்ம நீராட்டுன்னு சொன்னது 20வது பாசுரம். நப்பின்ன பிராட்டியும் இசைய நேரே உள்ளே சென்று கண்ணனையே பிரார்த்திக்க போகிறாள். அது நாளை தின பாசுரம். நாளை காலை விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது 20வது பாசுர அனுசந்தானம். 33 அமலர்க்கு முன்சென்னு கப்பந்தவிற்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திருளுடையாய் செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னனங்காய் திருவே துயிலடாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்ம நீராட்டு ஏலோர் எம்பாவாய்.